ஓகே. ஆ ஹாய், ஐ அம் ருஷானி. ஓகே. ஸோ நாங்க வந்து இன்னைக்கு ஸ்டூடண்ட்ஸுக்கான சரியா? மாணவர்களுக்கான பகுதி நேர வேலைவாய்ப்பு சம்மந்தமா தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். எனக்கு ஒருக்கா சாட்ல போட இயலுமா? இதுல நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறாக்கள். நீங்க நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறாக்கள், நீங்க என்ன இப்ப நாங்க மெயினா இது ஸ்டூடண்ட்ஸுக்கு தான் செய்றோம். ஸோ நியூ மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்க இப்ப யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸா அல்லது ஏ லெவல் ஸ்டூடெண்ட்டா அல்லது ஓ லெவல் ஸ்டூடெண்ட் என்ன கேட்டகரில இருக்கிறார்கள்? காலேஜ்ல இருக்கிறார்களா? சாட்ல போடுங்க பாப்போம். நியூவா ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். ஓகே. ஏஎல் ஸ்டூடெண்ட் வந்துருக்கீங்க. யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ் ஓகே. ஓகே. ஆஃப்டர் ஏ லெவல் ஓஎல் ஸ்டூடெண்ட் ஏஎல் ஏஎல் 2024 பேட்ச் ஆஃப்டர் ஓ லெவல் நியூ யுனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஓகே. ஓகே. எஸ் ஐ அம் அண்டர் கிராஜுவேட். ஓகே. ஹேப்பியா இருக்குது. நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நியூ மெம்பர்ஸ் ஸ்பெஷலா ஜாயின் பண்ணியிருக்கீங்க. சில ஹவுஸ் ஒய்ஃபும் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஓகே. டீச்சர். ஓகே. சூப்பர், சூப்பர். ஓகே. ஸோ எல்லா நியூ மெம்பர்ஸையும் நாங்கள் இந்த இடத்துல வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். உண்மைக்குமே உங்களுக்கு இந்த செஷன் வந்து பெஸ்ட்டான ஒரு செஷனாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இருந்து நீங்கள் இந்த செஷனை கேளுங்க. அண்ட் லாஸ்ட்டில் வந்து எங்களோட டீமில் எங்களோட இந்த ஒர்க்கில் வந்து ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செஷன் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் இருந்து பாருங்கள். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ஒர்க் தான். பட் நாங்கள் ஸ்பெஷலாக இந்த இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்காக செஷன் செய்கிறோம். சரி, அதனால இப்போ இதில் நிறைய ஹவுஸ் ஒய்ஃபும் நீங்கள் போட்டிருக்கிறீங்க. பட் உங்களுக்குமே இது ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நாங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு சொல்லி செப்பரேட்டாக ஒவ்வொரு தரப்புக்குமே எந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குமன்றதை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த செஷனை இந்த மாதிரி பிரித்து செய்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப் அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு இதை பார்ட் டைமாக எல்லாருக்குமே செய்ய முடியும். சரியா? ஓகே. ஸோ நாங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணிக்கொண்டு செஷனுக்குள்ளே போவோம். ஓகே. ஸோ 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ருஷானி. நான் வந்து பெட்டிக்லோ ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து நான் பிபிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எபெக்ஸோரா கம்பெனி ஸ்ரீலங்கால இருக்கிற டிரெக்ட் செல்லிங் நிறுவனமான எபெக்ஸோரா கம்பெனியில வந்து நான் வந்து சீனியர் எக்ஸிகியூட்டிவ் மேனேஜரா இருக்கிறேன். அதோட வந்து பிசினஸ் கோச் அண்ட் நான் மைண்ட் கோச்சாவும் இருக்கிறேன். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 2 ஒரு ஸ்டோரி. இப்போ நீங்க யோசிக்கலாம், என்ன யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஓவராலாக நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த செஷன் நீங்க அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது என்று ஒரு சில பேருக்கு வந்து தோணலாம். என்ன? ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் என்னை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள கதைக்கல. எந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நான் உங்களுக்கு சிம்பிளா இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரியா? ஓகே. நான் வந்து நானுமே ஒரு என்னது யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ண ஒரு ஆள். ஸோ நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்த காலத்தில், ஒரு மாணவராக இருந்த காலத்தில், பல்கலைக்கழக மாணவராக இருந்த காலத்தில், அதே மாதிரி ஏ லெவல் படிக்கும் போது தான் எனக்கு என்ன மாதிரியான இந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்துச்சு, எனக்கு எப்படி பண தேவைகள் இருந்துச்சுன்ற விஷயத்தையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு, இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரியா? ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தவங்க. அப்போ நான் தான் வீட்டை மூத்த பிள்ளை. எனக்கு 2 தம்பி, ஒரு தங்கச்சி இருந்தாங்க. ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. சரியா? எனக்கு எப்பயுமே உங்களுக்கு தெரியும், மூத்த பிள்ளைன்ற ரீதியில கண்டிப்பா பணத் தேவைன்றது இருக்கும். என்ன தம்பி எங்கள 2 தம்பி, ஒரு தங்கச்சி எல்லாமே படிக்கிறாக்கள். அப்பா மட்டும் தான் வேலை. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்ன்னு சொல்லும்போது, அதுவும் கவர்மெண்ட் சர்வன்ட்ன்னு சொன்னா கண்டிப்பா லோன் இருக்கும். அந்த வார சேலரியில லோன் போக மிச்சம் தான் இவ்வளோ பேருக்கும் படிப்புக்கு, சாப்பாட்டுக்குன்னு வரும்போது, கண்டிப்பா அந்த ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றத அநேகமா எல்லாருமே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே. இப்ப சில பேர்ட வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஃபேமிலி வைஸ் நல்ல சொத்து பத்து இருக்கும்ன்னு சொல்லும்போது, அவங்களோட சிச்சுவேஷன் வேற. பட் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்ல ஒரு ஆள் தான் குடும்பத்துல வொர்க் பண்றார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறேன்னு சொல்லும்போது, கிட்ட கிட்ட எல்லாருமே படிக்கிறேன்னு சொல்லும்போது, அந்த சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழ்நிலையில இருந்து வந்த ஒரு ஆள் தான் நான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் 2022 சரியா 2022 என் கிராஜுவேஷன் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில நடந்தது. நான் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டிகிரி கம்ப்ளீட் பண்ணனா. இப்போ இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இது 2022 நான் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணனா. அதாவது கன்வகேஷன் நடந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எனக்கு 30 வயசு. டிகிரி கம்ப்ளீட் பண்ணது இப்போ கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் 4 வருஷம் ஆயிட்டு. இந்த 4 வருஷத்துல வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குதுன்னு சொன்னா நான் வந்து கிட்டத்தட்ட மந்த்லி 7 டிஜிட் இன்கம் 7 டிஜிட் இன்கம்னு சொல்லும் போது நார்மலாவே மந்த்துக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான். சரியா மினிமம் 10 லட்சம் வச்சுக்கொள்ளுங்களேன். மேக்சிமம் நாங்க என்னது கிட்டத்தட்ட 20 லட்சம் 25 லட்சம் ஸோ இந்த மாதிரி அண்ட் மந்த்லி இன்கம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த அதாவது இந்த எனக்கு இப்போ ஏஜ் 30 இந்த 4 வருஷம் டிகிரி அதாவது கன்வகேஷன் முடிச்சதுல இருந்து இப்போ இந்த 4 இயர்ஸுக்குள்ள இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொந்தமா கார் ஒன்று வாங்கியிருக்கிறேன். சிஹெச்ஆர் டொயோட்டா சிஹெச்ஆர் கார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 கண்ட்ரீஸுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் ஃபேமிலி மெம்பர்ஸோட. இந்தியா, அதே மாதிரி மலேசியா, தாய்லாந்து, பேங்காக்கு போயிருக்கேன். சரியா இப்போ இது வந்து நான் என்னத்துக்காக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸோ அல்லது வந்து படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். சரி எல்லாருக்குமே நிறைய கனவுகள் இருக்கும். ஆனால் அந்த கனவுகள் எல்லாத்தையுமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் பீரியடுக்குள்ள அச்சீவ் பண்ணலாமா என்று சொல்லும்போது அந்த இடத்துல தான் ஒரு கொஸ்டின் மார்க்கே இருக்குது. என்ன டிகிரி எல்லாருமே சொல்றது ஐயோ ஸ்ரீலங்காலையா யூனிவர்சிட்டி முடிக்கிறதுக்கே இழுத்து அடிக்கிறாங்க, நிறைய காலம் போயிடும், வயசு போயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எப்படி நாங்கள் இதுக்கு பிறகு வேலைக்கு போய் எங்களுக்கு என்னது வீடு கட்டணும், மற்றது சொந்தமாக வெஹிக்கிள் எடுக்கணும், இப்படி நிறைய கனவுகள் இருக்கும். ஃபாரின் போகணும், இந்த மாதிரி நிறைய கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இதை அடையிறதுக்கு வந்து எங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டின்றதுல தான் நிறைய சிக்கல்களே இருக்குது. ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு எனக்கு நான் கவர்மெண்ட் ஜாப்புக்கோ அல்லது ப்ரைவேட் அதாவது ஜாப்புக்குன்னு சொல்லி நான் போகலை. நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து டிரெக்ட் செல்லிங் பிஸ்னஸ் தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இன்றைக்கு இந்த 4 இயர்ஸில் அதாவது கன்வகேஷன் முடிச்சது 2022. ஸோ இந்த 4 இயர்ஸ் 4 வருஷம் முடிவில் வந்து இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிச்சுவேஷன் இந்த மாதிரியான நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் எனக்கு சொத்து பத்து எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நான் இங்கே வந்து ஏர்ன் பண்ணினேன். சரியா இன்கம் சில பேர் என்னது சட்டில் வந்து பொய் மாட்டிக்கொள்ள வேணா யாரும் சல்லி கட்டி இன்கம் வரணுமெண்டு ஆக்களை நாங்கள் ஜாயின் பண்ண வேணாம், அதர்வைஸ் இன்கம் வாரது பி கேர்ஃபுல் அவேர்னஸ் ப்ளீஸ். ரிஷாட் என்று சொல்லி ஒரு ஆள் ஷேர் பண்ணியிருக்கிறார். ரிஷாட் அதாவது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கன்னு சொல்லி. யாருமே நாங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட வந்து காசை கட்டியோ அல்லது இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியோ நாங்கள் சொல்லவே இல்லை. நான் சொல்கிற விஷயங்களும் பொய் இல்லை. நீங்கள் வேணுமென்று சொன்னால் இந்த டிக்டாக் பேஜ் இருக்குது, ருஷானி அதாவது பிஸ்னஸ் கோச் என்று சொல்லி என் பேஜ் இருக்குது டிக்டாக்லேயும். ஸோ நீங்கள் அதுலேயுமே என்ன ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். சரியா ஓகே. ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம். அதாவது இப்போ உங்களுக்கு கேட்கும் போது இதெல்லாம் பொய் என்ற மாதிரி தோணலாம். ஆனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு இதில் கிளியர் ஆகும். சரியா ஒரு சில பேர்ட மைண்ட் செட் அப்படி தானே, சில வேறு விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வேற யாராவது ஏமாத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஓகே இவங்களும் பொய் தான் சொல்றாங்களோ, இவங்களதும் பொய்யா தான் இருக்கும் என்ற ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ அவங்கள குறை சொல்றதுக்கு இல்லை, அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். சரியா பட் நீங்க இறுதி வரைக்குமே இருந்து பாருங்க. நாங்கள் உங்கள்கிட்ட வந்து இந்த செஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயா தான் நடக்குது. யார்கிட்டையுமே நாங்க என்ன சொல்றோம் லாஸ்ட்ல கூட எந்த ஒரு பேமெண்ட்டும் வாங்க போறதும் இல்லை. இதுல ஜாயின் பண்றதுக்குமே உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் இல்லை. ஓகே சரி இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே சொன்ன மாதிரி எந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்ற நான் சொல்லியிருந்தேன். இப்போ இதில் கூட சம்டைம் நீங்கள் பொய் என்று சொன்னதுக்காக இது வந்து ஏஐயில் எடிட் பண்ண ஃபோட்டோ தானே, சம்டைம் அதனால கூட ஒரு பொய் என்று சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த ரியல் ஃபோட்டோஸுமே நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். சம்டைம் உங்களுக்கு தோணலாம் தானே, இப்போ ஒரு ஆள் ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு சில பேருக்கு அந்த மாதிரியான தாட்ஸ் வரலாம். சரியா இது வந்து நான் எடுத்த சிஹெச்ஆர் கார். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் நான் ஃபாரின் டூர் போயிருந்தேன்னு சொல்லி. பேங்காக் டூர் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட போயிருந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு கனவாக இருந்தது. அம்மா அப்பா தம்பி தங்கச்சி, ஏன்னா அம்மா எல்லாம் வந்து ஃபாரின் டூர் போனதே இல்லை. சரியா அதனால வந்து எனக்கு அவங்கள கூட்டிட்டு போகணுமன்றது பெரிய ஒரு கனவா இருந்தது. ஸோ அம்மா அப்பா அதே மாதிரி தம்பி தங்கச்சி ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லாருமே பேங்காக் டூர் போயிருந்தோம். அடுத்து இந்தியாவுக்கு நான் ஹஸ்பண்ட் போயிருந்தோம். ஸோ அடுத்தது மலேசியா நான் வந்து போயிருந்தேன். சரியா ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஓகே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரியா
ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏன் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியம், சரியா? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் முக்கியம்ன்ற விஷயத்த நாங்கள் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நாங்கள் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு செய்கிறதால நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் என்ன, ஒரு பண ரீதியான சுதந்திரம். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து உண்மையிலே ஒரு வீட்டில் அம்மா அப்பா மட்டுமே இன்கம் எடுத்து போதாது என்ன, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியான சுதந்திரம்ன்றது முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலப்பகுதியில் கூட பட்டிக்லோ இருந்து, அதாவது எனக்கு கிடைச்சது உண்மையிலே கொழும்பு, எனக்கு ஜெயவர்த்தனபுரம் யூனிவர்சிட்டி தான் கிடைச்சது. நான் 11th ரேங்க் வந்திருந்தேன் நான். ஸோ எனக்கு உண்மையிலே வந்து அதாவது ஜெயபுரம் யூனிவர்சிட்டி தான் கிடைச்சது. நான் வந்து போகாததுக்கு ஒரு காரணம், சரி, 2 3 விஷயங்கள் இருக்குது. பட் எனக்கு பக்கத்தில் வந்தாரமுல யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எனக்கு பக்கத்துலன்றதை நான் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்த ஃபினான்ஷியல். ஏனெண்டா கொழும்புல போயிட்டு ஒரு ஆள் ஸ்டே பண்ணி படிக்கிறேன்னு சொன்னாலே கண்டிப்பாக வாடகை செலவு எல்லாமே அந்த டைமில் நான் யூனிவர்சிட்டி என்டர் பண்ண அந்த காலப்பகுதியில் எப்படியுமே 25,000 30,000 வேணும். நாங்கள் கொழும்புல தனியாக இருந்து படிக்கிறேன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு தெரியும் எங்களோட சுச்சுவேஷன், நான் மூத்த பிள்ளைன்ற ரீதியில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது தம்பி தங்கச்சி எல்லாருமே இருந்தாங்க. எனக்கு அப்பாட இன்கம்மை மட்டுமே எடுத்து கொழும்புல போயிட்டு படிக்கிறதுக்கான அந்த சூழ்நிலை இல்லை. ஸோ உண்மைக்குமே வந்து அந்த டைம்லலாம் நான் யோசிச்சிருக்கேன், இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு அப்போவே இருந்திருந்தா என்னது நானே சொந்தமாக ஏர்ன் பண்ணி படிச்சிருக்கலாம் என்ற ஒரு விஷயம் எனக்கு தோணும். அப்போ அதே மாதிரி தான் எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இப்போ எங்கள்கிட்ட சொல்லி ஒரு இன்கம் ஒன்று இல்லாதால சில சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட நாங்கள் என்ன செய்வோம், மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுறோம், சரியா? ஓகே, ஸோ ஃபினான்ஷியல் அப்போ நாங்கள் வந்து உண்மையிலே வந்து எங்களோட சின்ன சின்ன செலவுகளை நாங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு, படிக்கும்போது ஏற்படுற செலவுகளை வந்து நாங்கள் மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு எங்களுக்கு பொருளாதார சுதந்திரம்ன்றது முக்கியம். அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள். இப்போ யூனிவர்சிட்டின்னு சொல்லும் போது உங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்கும். ஏன்னா செலவு, அங்கே டியூட் இதுகள் பிரிண்ட் பண்ண வேண்டிய செலவாக இருக்கலாம், ஹாஸ்டல் வந்து தங்கி இருக்கிறீங்க, போர்டிங் இருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த செலவுகளாக இருக்கலாம் என்ன. ஸோ இப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய செலவுகள் வரும். அந்த வகையில் உங்களை அது எல்லாத்தையுமே சமாளித்து கொள்றதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்கம் ஒன்று தேவை. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நாங்கள் வந்து ஒரு தியரி, அநேகமான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி, உங்களுக்கு வந்து யாருக்காவது இதில் இந்த செஷனில் இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா நீங்கள் லீவ் ஆகலாம். இது வந்து நாங்கள் 1 hour செஷன், சரியா? நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்து பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் இருங்க. உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஒரு பிஸியான பர்சன், உங்களுக்கு டைமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரி வராது, சரியா? ஏன்டா பொறுமைன்றது முக்கியம். நாங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் அதை எப்படி நாங்கள் என்னது டீப்பாக அந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணணும். உங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பிஸி அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறீங்களா, தாராளமாக நீங்கள் லீவ் ஆகலாம். நாங்கள் உங்களை வற்புறுத்தி இந்த இடத்துல வைக்கலாம், சரியா? ஓகே, பொறுமையாக இருந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு இந்த லைஃப்பை இந்தளவு சேஞ்ச் பண்ணின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட லைஃப்பை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களோட லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த 1 hour பொறுமையாக இருந்து பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. சரியா? ஓகே, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லும்போது இப்போ அநேகமான நாட்கள் வந்து என்னது தியரி புக் மட்டுமே படித்து 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 சில பேர் யூனிவர்சிட்டி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ போவாங்க. அப்போ கூட பயம், என்னென்னு சொன்னால் அவங்கள்ட்ட வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இல்லை, விளங்குதா? எப்பயுமே புத்தகம் 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 புத்தகத்தை மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்காது, ஒரு அனுபவம் ஒன்று இருக்காது. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதில் உங்களுக்கு லீடர்ஷிப், உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வளர்த்து கொள்றதுக்கான விஷயங்கள் இருக்குது. நாங்கள் நிறைய பேர் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்களுக்குள்ள இருக்கிற நிறைய திறமைகள் என்ன செய்யும், வெளியில் வரும். ஸோ உங்களுக்கு ஓவராலாக இந்த என்னது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு இன்டர்வியூ ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி மற்றவங்களோட கதைக்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில், இது எல்லாமே உங்களுக்கு லேர்ன் பண்ணக்கூடியதாக இங்கே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ படிக்கிற பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து படிச்சுட்டே தான் இருப்பாங்க. சில பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்களுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு கூட டைம் இல்லை, அப்படி ஃபுல்லாக படிக்கிறாங்களேன்னு இருப்பாங்க. உண்மையிலே வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது முக்கியம். என்ன, நாங்கள் என்னதான் இன்றைக்கி படிப்பை முழு நேரமாக படித்தாலுமே நாளைக்கு ஃபேமிலி அப்படின்னு சொல்லி போகும்போது அங்கே ஒர்க் ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வரும். அப்போ இப்போவே எங்களுக்கு வந்து நாங்கள் படிக்கும் போதே எங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஒரு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்யும் போதும் இங்கே நாங்கள் எங்களோட ஒர்க் எங்களோட ஸ்டடி நாங்கள் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொள்கிறோம். என்ன, ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் இங்கே லேர்ன் பண்ணுறோம், சரியா? டைம் மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு விஷயத்தை நாங்கள் லேர்ன் பண்ணுறோம். அதுவுமே வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எங்களை அடுத்தடுத்து எங்களோட லைஃப்பில் வந்து அது
ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்தது வந்து கான்ஃபிடன்ஸ். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உங்கள்ட்ட ஒரு இன்கம் வருது. நீங்க சொந்தமா உங்களோட அக்கவுண்ட்க்கு நீங்க ஏர்ன் பண்ணி உங்களுக்கு ஒரு இன்கம் வருதுன்னு சொல்லும்போது, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை கொண்டு வரப்போகுது. கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்க்ரீஸ் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப அதுவே ஒரு இன்கம் இல்லாத பிள்ளையிட ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும், ஒரு ஏர்ன் பண்ற ஒரு ஆள்ட கான்ஃபிடன்ஸ் லெவலையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலேயே அவங்க ஒரு சொந்தமா உழைக்கும்போது அவங்களுக்குள்ள அவங்களோட தன்னம்பிக்கை வந்து அங்க அதிகமா இருக்கும். ஸோ எங்கள நினைச்சு நாங்க ப்ரவுடா ஃபீல் பண்ணுவோம். எங்களோட பேரண்ட்ஸுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கிறத நினைச்சு மற்றவங்களோட ஒப்பிடும்போது, நாங்க ஏதோ ஒரு விஷயம் நாங்க பெஸ்ட்டா செய்கிறோம்ன்ற ஒரு ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பார்ட் டைமா ஒரு இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணும்போது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களா இருக்குது. அடுத்தது ஒரு கேரியர் சம்பந்தமான ஒரு கிளாரிட்டி. இப்ப நிறைய பேருக்கு பிசினஸ் ஒரு ஐடியா இருக்கும். நிறைய இப்படி இப்படி செய்யணும். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும். ஆனா அதுக்கு உங்கள்ட்ட வந்து ஒரு அ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கான்னு கேட்டா இல்ல. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை, எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஆனா இன்வெஸ்ட்மென்ட் இல்ல. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இங்க நிறைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது என்ன. நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது உங்கள்ட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட கரியர உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்றது? உங்களோட கரியர் தொடர்பான நீங்க இங்க நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ண போறீங்க. என்ன நிறைய விஷயங்கள லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இது வந்து உங்களோட கரியர வந்து பெஸ்ட்டா நீங்க தீர்மானிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் நீங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும், அதுக்கான இன்வெஸ்ட்மென்ட்ட உங்களுக்கு என்ன செய்யலாம்? இங்க இருந்தே உருவாக்கிக் கொள்ளக்கூடியதாவும் இருக்குது. அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு நெட்வொர்க். இப்ப நீங்க இந்த மாரி வொர்க் பண்ணும்போது நிறைய பேருட தொடர்பு உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஒரு ஃபீல்டுல இருக்கிற ஆட்களோட தொடர்பு உங்கள்ட்ட கிடைக்கும். உங்களோட நெட்வொர்க் வந்து பெருசாகுது. அண்ட் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நிறைய பேரோட கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அண்ட் இப்ப சம்டைம் இந்த மாரி உங்களுக்கு செஷன்கள் இப்ப இதுல இருக்கிற எத்தனையோ பேர் எங்கட இதுல ஜாயின் பண்ணி அவங்க Zoom மீட்டிங்ஸ் செய்ய தெரியாம இருந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு மீட்டிங் செய்றாங்க. எத்தனையோ பேருக்கு முன்னுக்கு நிறைய பேருக்கு என்னது ஸ்டேஜ் ஃபியர் ஒண்ணு இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னும் கதைக்க பயம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் இல்லாம போகும். ஸோ இதனால வந்து உங்களுக்குள்ள இருக்கிற திறமைகள் என்ன இது வரப்போகுது. நிறைய பேர் உங்களுக்கு நெட்வொர்க்கும் பில்ட் ஆக போகுது. மற்றது கூட சின்ன வயசுல இருந்தே நீங்க என்ன செய்ய போறீங்க? ஒரு சேவிங் அதாவது ஒரு சேமிப்பு பழக்கம். ஏன்னா உங்கள்ட்ட ஒரு இன்கம் வரும்போது, அந்த இன்கம்ல உங்களோட செலவுகள் போக, நீங்க ஒரு ஆரம்பத்துல இருந்தே ஒரு சேமிப்பு செய்துட்டு வரும்போது, இந்த ஹேபிட் வந்து உங்களுக்கு பின்னுக்கு லைஃப்க்குமே ஹெல்ப்பா இருக்கும். அண்ட் வந்து உங்களோட சேவிங்குமே வந்து கண்டிப்பா என்ன செய்ய போகுது? உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களோட பிசினஸ்க்கு எல்லாமே பெரிய அளவுல ஹெல்ப்பா இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஏர்னிங்ன்றத தாண்டி, நீங்க வந்து ஒரு ஒரு இன்கம் வந்து எடுக்கணும்னு வருவீங்க. அந்த ஏர்னிங்ன்றத தாண்டி இந்த மாரி பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க பார்ட் டைமா ஒரு வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி செய்யும்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி. இப்ப நாங்க பார்க்க போறோம் எங்களோட கம்பெனி. நாங்க என்ன கம்பெனில வொர்க் பண்ண போறோம்ன்ற விஷயம். சரியா? ஆ ஓகே. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க வொர்க் பண்ண போறது, இந்த பார்ட் டைம் வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஆஃபர் பண்ண போற கம்பெனி எதுன்னு சொன்னா, எபிக்ஸ் ஓரா இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட். சரியா? ஸோ இந்த கம்பெனி வந்து ஸ்ரீலங்கால வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா இலங்கையில இயங்கி வார ஒரு நிறுவனம். இதுல கம்பெனி எங்க லொக்கேட் ஆகிருக்குன்னு சொன்னா, கொழும்புல மாலபேல சரியா? கடுவெல ரோட் மாலபேல வந்து உங்களுக்கு கம்பெனி நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இப்ப நாங்க கம்பெனிய பத்தின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். கம்பெனி வந்து நான் சொன்ன மாரி 2014 உருவாக்கப்பட்டது. இப்ப 12 வருஷமா ஸ்ரீலங்கால இயங்கி வார நிறுவனம். இந்த கம்பெனிய வந்து உருவாக்கின ஃபவுண்டர் வந்து சீக்ஷண குணவர்தன சார். இவர் தான் கம்பெனியோட சேர்மன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இது வந்து ஒரு ஒரு ஆயுர்வேதம் என்ன ஒரு நேச்சுரல் இயற்கை சார்ந்த ஒரு பொருட்கள உற்பத்தி செய்ற ஒரு நிறுவனமா இருக்குது. கம்பெனி இருக்கிற இடம் கொழும்புல, கடுவல ரோட்ல மாலபேயில இருக்குது. சரியா? ஓகே. ஸோ அந்த கம்பெனியோட விஷன் என்ன? சரியா? இந்த கம்பெனியோட ஓகே. ஸோ மீட்டிங் ஃபுல். நெறைய பேருக்கு ஜாயின் பண்ண இயலாம இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகே. சரியா? 300 பேர் தான் ஜாயின் பண்ணலாம் மேக்ஸிமம். சரி. இப்ப எத்தனையோ பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருக்கிற எல்லாருமே என்ன பொறுத்தவரைக்கும் உண்மைக்குமே உங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான ஒரு சான்ஸ். ஏன்னா, எங்களுக்கு வந்து என்ன ஈஸியா எதுவுமே கிடைக்காது. இன்னைக்கு கூட பாருங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எத்தனையோ பேர் ஜாயின் பண்றதுக்கு இருந்துமே, ஆனா எங்களோட அந்த லிமிட் வந்து 300 பேருக்கு தான் இருக்கிற வடிவா, இவ்வளோ பேருக்கு தான் ஜாயின் பண்ண கிடைச்சிருக்குது. ஸோ அதுவே என்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். ஓகே. ஆ கண்டிப்பா நாங்க ரெக்கார்டிங்ஸ் தருவோம். அப்படி இல்லன்னு சொன்னா, நாங்க திரும்ப நெக்ஸ்ட் வீக் இந்த செஷன் செய்வோம். சரியா? சாரி ஜாயின் பண்ண இயலாம இருக்கிற ஆட்களுக்கு சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங் தாரேன். சரியா? ஓகே. ஸோ எங்களோட கம்பெனி விஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆம் ஆரோக்கியமான அதாவது என்னது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து
நோய்கள்ன்றது அதிகரிச்சு கொண்டே போகுது. என்ன நிறைய பேர்ட்ட காசு இருக்குது, ஆனா ஆரோக்கியம்ன்றது இன்றைக்கு காணாம போன ஒரு விஷயமா இருக்குது. நிறைய நிறைய என்னது நல்ல இன்கம் எடுக்கிற ஆட்கள், பெரிய பணக்கார வரிசையில இருந்த நபர்கள் கூட எங்களுக்கு சொல்லிட்டு போன ஒரு விஷயங்கள், முக்கியமா ஆப்பிள் கம்பெனியான ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாமே சொன்ன விஷயம் வந்து ஆரோக்கியம்ன்ற ஒரு விஷயத்தை தான் கடைசியில எல்லாருமே யோசிச்சாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, கடைசியில அவங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்கள்ட்ட இயலாம போச்சுது. ஓகேவா? அதனால வந்து உண்மையிலேயே ஆரோக்கியம்ன்றது இங்க முக்கியமா இருக்குது. ஸோ எங்களோட எபெக்ஸோரா கம்பெனியோட ஒரு முக்கியமான நோக்கமுமே வந்து, இந்த இயற்கையான பொருட்களால செயற்கையான விஷயங்கள் நிறைய இருக்குது. புது புது ஹாஸ்பிட்டல் வேணுமா, இப்படி நிறைய விஷயங்கள் வருது. மருந்துகள் வேணுமா, புதுசா வருது. ஆனா, அது எல்லாமே எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து சைட் எஃபெக்ட் அமைய போகுது. ஸோ இயற்கையான பொருட்கள், இயற்கையான முறையில வந்து எங்களோட தாத்தா, பாட்டி காலத்து ஆரம்ப அந்த முறைகள வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் கொண்டு போற விதத்துல வந்து ஆஹ் என்னது மக்களுக்கு ஆரோக்கியமான முறைகளை வந்து கொண்டு போறது, ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்துறது. சவுண்ட் குறைவா இருக்குதா? ஓகே தானே? ஓகே. சரியா? அப்ப ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தணும். அடுத்தது நாட்டோட பொருளாதாரம். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியுமா, பெக்சோரா கம்பெனி வந்து ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி. இலங்கைக்கு உரித்தான ஒரு நிறுவனம். ஸோ இங்க இருக்கிற உற்பத்தி பொருட்கள் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்படுறதன் மூலமா, எங்கட நாட்டு உற்பத்திகளை வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதன் மூலமா வந்து நாட்டின் பொருளாதாரத்தை வந்து அதிகரிக்கிறது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கிறதன் மூலமா நிறைய பேருக்கு என்ன, அதாவது இது வந்து டிரெக்ட் செல்லிங், அதாவது நேரடி உற்பத்தி விற்பனை ஒரு கம்பெனியா தான் வந்து எபெக்ஸோரா நிறுவனம் இருக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருக்குமே வேலை கொடுக்க இயலாது. ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு எல்லாருக்குமே வேலை கொடுக்க இயலாது. என்ன, அந்த கம்பெனிக்குள்ள ஒரு லிமிட் இருக்கும். இவ்வளவு பேருக்கு தான் ஒர்க் பண்ணலாம், இவ்வளவு பேருக்கு தான் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லிமிடேஷன் இருக்குது. ஆனா ஒரு டிரெக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து அங்க ஜாயின் பண்ற ஒவ்வொரு நபர்களுக்குமே வந்து வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் எபெக்ஸோரா நிறுவனமுமே வந்து ஒரு டிரெக்ட் செல்லிங் கம்பெனியா இருக்கிறதால இங்க ஒவ்வொரு நபர்களுக்குமே இங்க ஜாயின் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமா அவங்களோட வருமானம் அதிகரிக்குது. அப்ப தனிநபர் வருமானம் அதிகரிக்கிறதால ஆட்டோமேட்டிக்கா அது என்ன செய்யும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. ஓகேவா? மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், தனி நபர்கள் இப்ப எங்கட நாட்டை பொறுத்த வரைக்குமே வந்து என்னது, எங்கட நாட்டு வளர்ச்சிக்குமே வந்து டேக்ஸ் வரின்றது முக்கியம். ஸோ இங்க இருக்கிற எபெக்ஸோரால வந்து இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க நாங்க தனிநபர்கள் எங்கட வருமானம் ஈட்டும் போது நாங்க என்ன செய்வோம், ஒரு கட்டத்துக்கு பிறகு டேக்ஸ் பேயரா மாறுவோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் எபெக்ஸோரா கம்பெனில வந்து இப்ப ஜாயின் பண்ணி 2 இயர்ஸா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாசம் ஒரு 1 இயரா வந்து நான் எபெக்ஸோரால, அதாவது எபெக்ஸோட இந்த இன்கம் மூலமா இந்த இன்கம் வந்து நான் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் பே பண்ணி கொண்டு இருக்கிறேன். சரியா? அப்ப இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதாவது எங்களோட எபெக்ஸோட கம்பெனி நோக்கமுமே வந்து எங்களோட நாட்டின் பொருளாதார இதுக்குமே பங்களிப்பு செய்யணும். அதன் மூலமா மற்றது வந்து ஒவ்வொரு தனிநபரோட ஆரோக்கியமான வாழ்க்கை, இதெல்லாமே எங்களுக்கு எபெக்ஸோரா கம்பெனி மூலமா கிடைக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸோட தரம். சரியா? ஒரு கம்பெனி 12 வருஷமா இயங்குதுன்னு சொல்லும் போது அந்த பொருட்களுமே வந்து ஒரு தரமான, எந்த ஒரு நிறுவனம் ஒரு தரமான உற்பத்தி பொருட்களை. உங்களோட சைட் நெட்ஒர்க்ல செக் பண்ணுங்க, ரெண்டது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில பேருக்கு தான் கிளியர் இல்லைன்னு போடுறீங்க, மற்ற எல்லாருக்கும் கிளியர். சரி, உங்களோட நெட்ஒர்க்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. சரியா? அப்ப 12 வருஷமா ஒரு ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி இயங்கி வருதுன்னு சொல்லும் போது உண்மையிலே அது ஒரு தரமான பொருட்களை மக்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த பொருள் இருக்கும். ஒரு ஒரு குவாலிட்டி இல்லாத, ஒரு தரம் இல்லாத, மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு கம்பெனி உற்பத்தி செய்யுமா இருந்தா அந்த கம்பெனியால 12 வருஷம் நிலைச்சு நிக்க முடியாது. என்ன, அதனால ஒரு ஒரு கம்பெனி வந்து அந்த அந்த ப்ராடக்ட் அது எந்த அளவுக்கு தரமான ஒரு உற்பத்தி பொருளை கொடுக்குதோ அதுதான் இந்த நீண்ட கால வளர்ச்சிக்கு ஒரு காரணமா இருக்குது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எபெக்ஸோரா கம்பெனியோட தரம், உற்பத்தி பொருட்களோட தரம் வந்து ISO 9000, ISO 22,000, HACCP, GMP, அதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா, இந்த நிறுவனங்கள்ல இந்த தரங்கள் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட்லயுமே வந்து இது ரெஜிஸ்டர் ஆகி இருக்குது. ஓகே. ஸோ எங்களோட எபெக்ஸோரா கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ், உற்பத்தி பொருட்களை பற்றி பார்ப்போம்.
ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இதுல என்ன மாதிரி நீங்க இன்கம் எடுக்கலாம், சரியா, எப்படி நீங்க இதுல ஒரு வருமானம் ஈட்டிக் கொள்ளலாம்ன்றதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாருங்க, எங்கட மெயினா எங்கட எபெக்ஸோட கம்பெனியோட உற்பத்தி பொருட்கள், சரியா. இன்றைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் நாங்க நோய்களால பாதிக்கப்படுறோம். எங்கட முதல் காலத்தை ஒப்பிடும் போது, ஆரம்பங்கட முன்னோர்களோட ஒப்பிடும் போது, இன்றைக்கு இருக்கிற எங்கட தலைமுறை வந்து நிறைய நாங்க கேன்சர், அதே மாதிரி ஹார்ட் அட்டாக், இளவயது மரணங்கள் அதிகரிச்சிருக்கு. ஓமா இல்லையா? சட்ல போடுங்க பாபா. இளவயது மரணங்கள் அதிகரிச்சிருக்குதா இல்லையா? உங்களுக்கு ஐடி இருந்தா, அதாவது ஐடென்டி கார்டு, சரியா, ஐடென்டி கார்டு இருந்தா தான் உங்களுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஸ்ரீலங்கால ஐடென்டி கார்டு எந்த ஏஜ் நபர்களுக்கு கொடுக்குறாங்களோ அது வேறுங்க. சில பேர் 14 வயசு ஓகேவான்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உங்களோட ஐசி வேணும். அதனால ஐசி இருக்கிற ஆட்களுக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். ஓகேவா? இளவயது மரணங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம், உங்களுக்கு தெரியும். ஆம், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் மீட்டிங் முடிஞ்சதும் உங்களோட டவுட்ஸ்கள் கிளியர் பண்றேன். நீங்க கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தீங்கன்னு சொன்னா எனக்கு மீட்டிங் சரியான முறையில் செய்ய இயலாது. சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இப்போ நேற்றைய நாள் என்ன, இப்போ நேற்றா முந்தின நாள் ஃபேஸ்புக்கில் வந்து வந்த ஒரு விஷயம். ஜெஃப்னால வந்து 24வது ரேங்க் வந்து மேக்ஸ் இதில் இன்ஜினியரிங் என்டர் பண்ணின ஒரு போய், நான் ஒரு தம்பி வந்து இறந்தவர்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பார்த்துனீங்களா? ஜெஃப்னால வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 24வது ரேங்க் வந்த இன்ஜினியரிங் என்டர் பண்ணின, கொஞ்சம் இருங்க. ஓகே, கேள்விப்பட்டீங்களா மெசேஜ்? ஓகே. என்ன காரணத்தால் அவர் இழந்தாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு காய்ச்சல் வந்திருக்குது என்ன? காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதுமே அது வந்து பிரைன் ஃபீவர் அப்படின்ட்டு சொல்லி தான் இறந்தேன்னு சொன்னாங்க. அப்படிதான் நான் நியூஸ் பார்த்தேன் நான். சரி, அவர் காய்ச்சல், ஒரு நாள் காய்ச்சல் வந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனதும் அவர் இறந்துட்டார். இந்த விஷயங்கள். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். இதை தாண்டி பெட்டிக்லோல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டாக்டர் ஒரு ஆள், சரியா, 95ஆம் ஆண்டு பிறந்தது. கிட்டத்தட்ட நானும் 95 தான். சரியா, 95ஆம் ஆண்டு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு. அவங்களும் இப்போ ஒரு 3 மந்த்ஸோ 2 மந்த்ஸ் இருக்கும். அவங்களும் இறந்துன்னு சொல்லி நாங்க பார்த்துருந்தோம். இதெல்லாம் நாங்க சோஷியல் மீடியால பார்க்குறோம். இதை தாண்டி எவ்ரிடே நாங்க நிறைய விஷயங்கள் எங்களோட சொந்தக்காராக்கள்லையோ அல்லது எங்களை சுத்தி இருக்கிற நபர்கள்லையோ நாங்க பார்த்துட்டே தான் இருக்கிற நிறைய என்ன நியூஸுகள் இதெல்லாமே நாங்க கேள்விப்படுறோம். அப்ப எங்களுக்கு உண்மையிலேயே வந்து மெட்ட ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது நியூஸ், இன்னொரு ஆக்களுக்குன்ற ஒரு விஷயம் நியூஸ். இதுவே நாளைக்கு எங்களோட வீட்டிலேயோ அல்லது எங்களுக்கோ இது நடந்துச்சுன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்க மற்றவங்களை வந்து ஒரு நியூஸா தான் நாங்க பாக்குறோம். ஒரு விஷயம் நடக்கும் போது ஒரு நியூஸா பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே வந்து இது வந்து அதிகரிச்சு கொண்டே வருது. என்ன, நிறைய அதிகரிச்சு கொண்டே வருதுன்னு சொல்லும்போது நாங்க ஒவ்வொரு ஆளுமே எங்கட ஆரோக்கியத்துல வந்து நாங்க கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு இதுல நாங்க இருக்கிறோம். ஏன்னா எங்கட உணவு முறை இன்றைக்கு டோட்டலா மாறி இருக்குது. இன்றைக்கு நாங்க சாப்பிடுற சாப்பாடு என்ன? நாங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுகள் நிறைய எடுக்கிறோம். அதிக எண்ணெய் எண்ணெய் சாப்பாடுகள் என்ன, கூடுதலா ஃபார்ம் ஆயில் கூட பொரித்த இந்த மாதிரி எண்ணெய் சாப்பாடுகள், கடை சாப்பாடுகள் கூடுதலா எடுக்கிறோம். அஜினமோட்டோ, இந்த மாதிரி எங்களோட உணவு முறை வந்து டோட்டலா நாங்க எங்களோட தாத்தா பாட்டி காலத்து எங்களோட தாத்தா பாட்டி காலத்தோட ஒப்பிடும் போது இன்றைக்கு இருக்கிற எங்களோட உணவு முறை வந்து டோட்டலா மாறி இருக்குது. நாங்க கண்டினியூவா டீ குடிச்சிட்டு வரோம். ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை டீ குடிக்கிறோம். டீ உண்மையிலேயே ஆரோக்கியமானதா? டீ வந்து ஆரோக்கியமானதா? சட்ல வந்து நீங்க எப்படி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நான் வந்து சட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். சரியா? கொஞ்சம் இருங்க. சட்டை வந்து நாங்க இப்போதைக்கு இது செய்வோம். நான் மீட்டிங் முடிஞ்சதும் சாட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். சரியா? ஓகே. எனக்கு சொல்லுங்க. அதாவது நாங்க டீ குடிக்கிறோம். டீ எங்களுக்கு ஆரோக்கியமானதா? நீங்க குடிக்கிற டீ ஒவ்வொரு நாளுமே காலையில எழும்பினா ஒரு டீயோட தானே ஸ்டார்ட் பண்றீங்க. டீ ஆரோக்கியமானதா? சட்ல போடுங்க பாப்போம். சட் போடுங்க, எனக்கு வரும். நீங்க மெசேஜ் போடுறத நான் பார்க்கலாம். மற்றவங்களுக்கு பார்க்கல. ஓகே. சரியா? அதாவது டீ வந்து ஓகே, நிறைய பேர் நோ நோன்னு போடுறீங்க. ஒரு சில பேர் எஸ்ன்னு போடுறீங்க. சரியா? ஓகே, டீ குடிக்கிற ஆட்கள் சொல்லுங்க. எஸ்ன்னு சொன்னாங்க. டீ எனக்கு ஆரோக்கியம்ன்னு சொல்ற ஆட்கள். நீங்க டீ குடிக்கிறதால உங்களோட உடலுக்கு என்ன நன்மைன்னு சொல்லுங்க பாப்போம்.
உங்களோட டீ குடிக்கிறதால உங்களோட உடம்புல என்ன என்ன நன்மைகள் நடக்குது? இப்ப சொல்லுவோமே, நாங்க வந்து பூசணிக்காய் சாப்பிடுறோம்னு சொன்னா, எனக்கு அதுல வந்து நிறைய புரோட்டீன், ஹை புரோட்டீன் இருக்குது. மற்றது வந்து மெக்னீசியம் இந்த மாரி சத்துக்கள் கிடைக்குது. மற்றது வந்து இதண்ட ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லா இருக்குது. என்ன பொடியில என்னது அ ஹீமோகுளோபின் லெவல கூட்டுது. இப்படிலாம் இருக்குது. டீ குடிக்கிறாக்கள் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உங்களோட பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. டீ நல்லவன்னு சொல்றாக்கள். மார்னிங் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மார்னிங் ஃப்ரெஷ் என்னத்தால வருது? அது டீயால வரல. அதுல இருக்கிற அந்த என்னது அந்த போதை எங்களுக்கு ஒரு டீ குடிக்கும்போது என்ன அதுல ஒரு அடிக்ஷன் உருவாகுது தானே! சில பேருக்கு அந்த டீ குடிக்காம அன்றைய நாள் கடத்த இயலாது. தலை வலிக்கும், டாய்லெட் போக இயலாது. சரி இதெல்லாம் என்னன்னு சொன்னா, நீங்க அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்கிறீங்க. சரியா? நீங்க அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிருக்கிறீங்க. ஸோ அந்த அடிக்ஷன் தானே தவிர, மற்றும்படி டீ குடிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டுமே இல்ல. அந்த பால் மாவா இருக்கலாம், அந்த ஆ சுகர் என்ன சுகர் கூட இவ்வளோ ஒரு மோசமான எங்களோட உடம்ப கொல்ற ஒரு இதா இருக்குது ஒயிட் சுகர். சரியா? அப்ப இந்த அளவுக்கு எங்களோட உடலுக்கு ஆபத்தான விஷயங்கள நாங்க டெய்லி எடுத்துட்டே இருக்கோம். இந்த மாரி எடுக்கிறதால தான் இன்னைக்கு இளவயது மரணம் அதிகரிச்சு கொண்டு போகுது. எங்கட தாத்தா, பாட்டி காலத்துல உணவு முறைய யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இப்ப இருக்கிற ஆட்கள் ஓடி ஆடி விளையாடுறது கூட இல்ல. சரியா? ஸ்டூடண்ட்ஸுமே தான். எப்ப பார்த்தாலும் ஃபோனோட இருந்து ஃபோன்ல தான் கேம் விளையாடுறாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்ல, எக்சர்சைஸ் இல்ல. சாப்பாடுமே எப்படி? பிராய்லர் சிக்கன் வேணுமா? டீ வேணுமா? மற்ற பர்கர் வேணுமா? பீஸா வேணுமா? இந்த மாரி ஃபாஸ்ட் ஃபுட்லயே போகுது சாப்பாடு. எக்சர்சைஸ் இல்ல. சாப்பாடு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டா போகுது. சரியா? டீ இப்படின்னு சொல்லி கடை சாப்பாடு. எப்படி எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்? மரணம் தான் வரும் எங்களுக்கு. எங்களுக்கு பரிசா கிடைக்க போறது மரணம் தான். சரியா? ஆனா எங்கட தாத்தா, பாட்டி காலத்த யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஆரோக்கியமான உணவு இயற்கையில இருந்த உணவுகள் எடுத்துக்கொண்டாங்க. ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொண்டாங்க. நல்லா கால், கை அசைச்சு நல்லா வேலை செஞ்சாங்க. என்ன பிசிக்கல் ஆக்டிவிட்டி கூடுதலா அவங்களுக்கு கூடுதலா யோகா இந்த மாரி விஷயங்கள் இதெல்லாமே கூடுதலா இருந்துச்சு. சரியா? ஸோ அதனால வந்து அவங்க ஆரோக்கியமா இருந்தாங்க. எபெக்ஸோரா கம்பெனி சரியா? எபெக்ஸோரா கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களையும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் சரியா? இங்கினி மில்க்கா இருக்கலாம், நியூட்ரிஷேக்கா இருக்கலாம், அதே மாரி கொள்ளு. இப்ப இங்கினி மில்க்னா உங்களுக்கு புதுசா இருக்கலாம் என்னண்டு, தேற்றான் விதை தெரியுமா? தேத்தான் கொட்டைன்னு சொல்லுவோம். தெரியுமா உங்களுக்கு? தேத்தான் கொட்டை தெரியுமா? தேத்தான் கொட்டை தெரியுமா? ஷர்ட்ல போடுவோம் பாவம். ஓகே. புதாக்களுக்கு தெரியாது. பழைய ஆட்களுக்கு தெரியும். சரியா? தேத்தான்கொட்டைய நீங்க தேடி பாருங்க. அதாவது தண்ணீய சுத்திகரிக்கிறதுக்கு, நீர சுத்திகரிக்கிறதுக்கு ஆரம்ப காலங்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு விதை தான் வந்து தேற்றாங்கொட்டைன்னு சொல்லுவோம். தேற்றான் விதை என்று சொல்லுவோம். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு விஷயம். சரியா? 2500 ஆண்டுகள் பழமையான ஒரு பொருள் தான் வந்து தேற்றான் விதை. அதே மாதிரி இந்த எபிக்ஸோட இருக்கிற ஒவ்வொரு சப்ளிமெண்ட் இப்ப பூசணி விதை எடுங்க. பூசணி விதை வந்து இப்ப இருந்த அதாவது பூசணி விதைன்னா பூசணிக்காய் இது வந்து நாங்க இன்னைக்கு பயன்படுத்துறோம். ஆனா இது எப்போ உருவாச்சுது? கிட்டத்தட்ட ஆ குர்ஆன்லயே அதுல ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு தானே. பூசணி இத பத்தின ஸ்டோரி வந்து குர்ஆன்லயே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இத்தனை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இன்கிரீடியன்ட்ஸ் தான் எங்கட எபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் நீங்க அத்தனை இன்கிரீடியன்ட்ஸையும் பாருங்க. முருங்கல, சரியா? மஞ்சள், கொள்ளு, தேற்றான் விதை, மற்றது வந்து ஸ்பிருலினா, கனோடாமா காலா, கோரைக்கிழங்கு சரியா? இங்க இருக்கிற எபெக்ஸோட இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸோட ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் அதாவது பூண்டு சரியா? அதாவது கொருக்கா, கொடம்புளின்னு சொல்லுவாங்க. கொருக்கா புளி, கருஞ்சீரகம். இங்க இருக்கிற ஒவ்வொரு சப்ளிமெண்ட்டை நீங்க ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் எல்லாமே காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் செய்யப்பட்டிருக்கிற அதிமதுரம், சீயக்காய் சரியா? அதே மாதிரி ஆம், கோரைக்கிழங்கு இதே இந்த ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்ஸ் எபெக்ஸோட இருக்கிற ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸை நீங்க தேடி பாருங்க. எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளா பயன்படுத்திட்டு வந்த பொருட்கள் தான் எபெக்ஸோரா பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்படுற இன்கிரீடியன்ட்ஸ். சரியா? அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே இது வந்து எங்கட ஆரம்ப காலத்து உணவு முறை, எங்கட முன்னோர் காலத்து உணவு முறை. அத இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இனி வார ஜெனரேஷனுக்கு கொண்டு வார நோக்கத்துல தான் அவங்களும் பயன்படுத்துற நோக்கத்துல தான் வந்து எபெக்ஸோரா நிறுவனம் வந்து இந்த உற்பத்தி பொருட்களை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. சரியா? எபெக்ஸோரா கம்பெனி வந்து உண்மையிலேயே ஒரு லாபம் மட்டுமே நோக்கம். சரியா? காச மட்டுமே உழைக்கோணும் என்றது ஒரு நோக்கமா வச்சிருந்தா,
என்ன செய்யலாம்? இப்ப இருக்கிற ஜெனரேஷன், இப்ப இருக்கிற நபர்கள் விரும்பக்கூடிய மாதிரியான ஒரு பால்மா, ஏன்னா இப்ப இருக்கிற என்ன பால்மா என்ன வெரைட்டியா வந்தா எல்லாருமே நல்ல பிசினஸ் போகும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள என்னது இந்த நிறுவனம் உற்பத்தி செஞ்சிருந்தா, இப்படியெல்லாம் வந்து கூவி கூவி கஷ்டப்படணுமெண்டே இல்ல. தேத்தாங்கொட்டை தெரியுமா? பூசணிக்காய் விதை தெரியுமான்னு நாங்க கஷ்டப்படவே தேவையில்ல. ஈஸியா வித்துட்டு போயிடலாம். என்ன? இப்ப பிள்ளைகள் விரும்பக்கூடிய ஒரு உற்பத்தி பொருள பெக்ஸோரா கம்பெனி உற்பத்தி செய்திருந்தா, நாங்க இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ப்ராடக்ட்ஸ பத்தி வெளியில கதைக்கணும்ன்றது இல்ல. ஈஸியா நாங்க சேல் பண்ணிட்டு போலாம். கம்பெனிக்கு நல்ல காசு வரும். வேலை முடிஞ்சுது. ஆனா, எபெக்ஸோரா கம்பெனியோட நோக்கம் வந்து லாபம் ஈட்டுறது மட்டும் இல்ல. லாப நோக்கம் மட்டும் இல்ல. என்னது? அதாவது ஆரோக்கியம் என்ற விஷயத்தையும் எங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும். என்ன? நிறைய மக்கள் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் நிறைய நோய்களால பாதிக்கப்படுறாங்க. ஆரோக்கியம் எங்கட தாத்தா, பாட்டி காலத்து உணவு முறைய இப்ப இருக்கிற தலைமுறையினரும் பயன்படுத்தக்கூடிய விதத்துல இப்ப முருங்கலைய சாப்பிடுவேன்னு நிறைய பேர் கசப்பு முருங்கல சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அல்லது முருங்கலைய செய்யறதுக்கு டைம் இல்ல. முருங்கல ஆஞ்சு அத கிளீன் பண்ணி அத சமைக்கிறதுக்கு வீட்ல அம்மாமாருக்கு டைம் இல்ல. இப்படி ஒவ்வொரு ஒரு விஷயம் சொல்லுவோம். இது கசப்பு, இது நாங்க குடிக்க மாட்டோம். இந்த மாரி நிறைய இது நாங்க சொல்லுவோம். ஆனா, இப்ப இருக்கிற ஜெனரேஷனும் அத விரும்பி பயன்படுத்தக்கூடிய முறையில, இவங்க இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் தயாரிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்? இதன் மூலமா ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்த, தலைமுறைய உருவாக்கணும்ன்றதுக்காக. சரியா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறுவனத்தோட தான் நீங்க இணைஞ்சு வொர்க் பண்ண போறீங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் ட்ரெய்னிங் நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நாங்க தருவோம். சரியா? இதுல நிறைய அதாவது கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கும். காஸ்மெட்டிக், ஃபுட் சப்ளிமெண்ட், அதே மாதிரி ஃபுட் அண்ட் பிவரேஜ், அடுத்தது பெர்சனல் கேர் இந்த கேட்டகரிக்குள்ள வந்து எபெக்ஸோரால ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கும். சரி எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ISO 22000, ISO 9000, HACCP, GMP இந்த மாதிரியான தரச் சான்றிதழ்கள் இருக்கு. ஓகே. இதுல வந்து நீங்க எப்படி இன்கம் ஏர்ன் பண்ணலாம்? இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கொஸ்டின் என்ன? மாணவர்களுக்கு இதுல இருந்து எப்படி இன்கம் எடுக்கலாம்? உங்களுக்கு வந்து இம்மீடியட் ப்ராஃபிட் உடனடி லாபமா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க என்னது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். அடுத்து சேல்ஸ் கமிஷன். இப்ப இந்த இடத்துல வந்து நிறைய பேர் பிரச்சனை அந்த நிறைய பேர்ட்ட ஒரு மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஐயோ சேல்ஸா சேல்ஸா சாமான் விக்கிறதா சேல்ஸா இந்த மாதிரி தான் போகும். சரியா? நல்ல ஒரு விஷயத்த விளங்கிக் கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம் சேல்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி நாங்க ப்ராடக்ட்ன்ற ஒரு விஷயத்த கழிச்சு வரும்போது சேல்ஸா நீங்க யோசிப்பீங்க. இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேங்க்குக்கு போய் ஒரு வேலை செய்யறேன்னு சொன்னா நாங்க ஓகே பேங்க்ல வேலைன்னு யோசிப்போம். நீங்க பேங்க்லயும் போய் என்ன செய்றீங்க? பேங்க்ல ப்ராடக்ட்ட விக்கிறீங்க. அங்க போய் நீங்க ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஆளா இருந்தீங்கடா, அங்க வந்து என்னது ஃபிக்ஸ் டிபாசிட் இருக்குது, சேவிங் டிபாசிட் இருக்கும், கரண்ட் இந்த மாதிரி டிபாசிட்ஸ் இருக்கு தானே. அதான் பேங்கோட உற்பத்தி பொருள். இப்போ எபெக்ஸோரா கம்பெனிக்கு இது உற்பத்தி பொருள்னா பேங்க்ல வந்து அவங்களோட சேவிங் அவங்களோட அக்கௌண்ட்டுகள் அவங்களோட உற்பத்தி பொருள். நாங்க என்ன செய்யறோம்? அவங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆக்களா போயிட்டு கழிச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அதுதான் செய்யறோம். அங்கேயும் சேல்ஸ் தான். ஆனா எங்களோட மைண்ட் செட் வித்தியாசமா இருக்கு. ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் அவன் என்ன செய்யறான்? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அவன் அந்த சர்வீஸை வந்து விற்கிறான். நீங்க எங்க போனீங்கன்னு சொன்னாலுமே சேல்ஸ் தான். சரியா? ஆனா, நாங்க பாக்க அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட், அந்த சர்வீஸ், எங்களோட மைண்ட் செட், நாங்க என்ன நினைக்கிறோம், சாமான வித்தா, ஐயோ! சாமான் வித்தேன்னு சொல்லுவாங்களோ! இப்படி இப்படி திங்க் பண்றேன். உண்மையிலே வந்து நீங்க செய்யற ஒரு விஷயம், நீங்க செய்ய போற எங்க போய் என்ன வேலை நீங்க செய்றீங்கன்னு சொன்னாலும் அது சேல்ஸ் தான். சரியா? நீங்க ஒரு ஸ்கூல்ல நீங்க ஒரு டியூஷன், ஒரு இத நீங்க ப்ரமோட் பண்றீங்க, உங்களோட கிளாஸ் குடுக்குற சம்பந்தமா ப்ரமோட் பண்றீங்கனாலும், அங்கேயும் என்ன செய்றாங்க? அவங்களோட சர்வீஸ விக்கிறாங்க. சரியா? ஸோ இங்க எல்லாமே சேல்ஸ் தான் நடக்குது. இங்க எல்லாமே ஒரு விற்பனை. எல்லாமே அவங்களோட விஷயம் அவங்களோட இதுகள வந்து ப்ரமோட் பண்றாங்க. சேல்ஸ்ன்ற ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்குது. நாங்க செய்யற விஷயம், நாங்க விக்கிற பொருள் வந்து மற்றவங்களுக்கு பிரயோசனமா இருக்குதா? நான் கொண்டு போற ப்ராடக்ட் வந்து என்ன? நான் வந்து விக்கிற இந்த பொருள் வந்து மற்றவங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. அது எனக்கு எந்த அளவுக்கு நன்மையா இருக்குது? மற்றவங்களுக்கு எந்த அளவு நன்மையா இருக்குன்றது தான் இங்க முக்கியம். சேல்ஸ் செய்யறன்றது வந்து எந்த ஒரு விதத்திலயுமே வந்து தரக்குறைவானதோ அல்லது ஒரு பிழையான ஒரு விஷயம் இல்ல. நீங்க ஒரு நல்ல ப்ராடக்ட்ட இந்த சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறீங்கன்னு சொன்னா, கண்டிப்பா நீங்க இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் செய்றீங்க. அந்த வகையில எபெக்ஸோரா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் இதுல ஜாயின் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்குமே நான் சந்தோஷமா சொல்லுன ஒரு விஷயத்த என்னன்னா, ஒன்று நாங்க நல்ல ப்ராடக்ட்ட மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். என்ன எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற இந்த நோய், அந்த வருத்தம், இந்த வருத்தம்ன்னு சொல்லும்போது, அவங்கள்ட்ட வந்து இந்தாங்க இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணுங்க. உங்களோட என்னது இந்த நோயில இருந்து உங்களுக்கு விடுபடுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமெண்டு, ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்ட அவங்களோட கையில அவங்கள்ட்ட குடுக்குறதுக்கு எங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு.
ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்குது. ஒரு நல்ல ஒரு என்னது நல்ல கன்செப்ட். எங்கட தாத்தா, பாட்டி காலத்து உணவு முறைகள், எங்கட இப்ப இருக்கிற தலைமுறை மறந்து போன ஒரு விஷயத்த வந்து அந்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு விஷயத்த நாங்க செய்றோம்ன்னு சொல்லும்போது, உண்மையிலேயே வந்து நான் அத வந்து சந்தோஷமா அந்த விஷயத்த நான் ஃபீல் பண்றேன். இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸுமே இதுல ஜாயின் பண்ணி வொர்க் பண்ற ஒவ்வொரு நபர்களுமே சொல்ற விஷயம் வந்து, இங்க வருமானத்த தாண்டி எனக்கு ஒரு மனதுல ஒரு திருப்தி கிடைக்குது. என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது. மற்றவங்க இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு அவங்களோட நோய் நிலைமைகள்ல இருந்து வெளியில வந்து தேங்க் யூ நீங்க இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணி எத்தனையோ வருஷமா நான் கஷ்டப்படுறேன் இந்த வருத்தத்துல. நான் அதிலிருந்து விடுதலை ஆயிருக்கேன். எனக்கு இந்த பிரச்சனையிலருந்து இப்ப எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்குன்னு அந்த மாரி சொல்லி சந்தோஷப்படும்போது அந்த வார்த்தைகள் வந்து எங்களுக்கு இங்க கிடைக்கிற அந்த லாபம், இந்த இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மன திருப்திய தருது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொருட்கள தான் வந்து நாங்க இங்க என்ன செய்ய போறோம்? சேல் பண்ண போறோம். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து இம்மீடியட் ப்ராஃபிட் உடனடி லாபமா வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ வந்து என்னது சேல் பண்றதன் மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்தது நீங்க டீம் வொர்க். உங்களுக்கு வந்து ஒரு டீம வந்து உருவாக்கி, சரியா? உங்களுக்கு ஒரு டீம் ஒண்ண உருவாக்கி, அந்த டீம உங்களால வழிநடத்த முடிஞ்சா, அதுக்கு வந்து உங்களுக்கு சேல்ஸ் கமிஷனா வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. ஓகே. இம்மீடியட் ப்ராஃபிட்ன்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கு மேற்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு ரீட்டெயில் பிரைஸ் அதாவது கஸ்டமருக்கு விக்கக்கூடிய விலை, டிஸ்ட்ரிபியூட்டர். உங்களுக்கு இதுல ஜாயின் பண்ற ஒவ்வொரு நபர்களும் நாங்க டிஸ்ட்ரிபியூட்டரா ஜாயின் பண்ண போறோம். ஸோ எங்களுக்கு ஒரு விலையில கம்பெனி தரும். நாங்க வந்து என்ன செய்ய போறோம்? அத வந்து ஒரு கூட கூட விலைக்கு எங்கட கஸ்டமருக்கு குடுக்க போறோம். ஸோ இதுக்கு இடைப்பட்டது வந்து உங்களுக்கு இம்மீடியட் ப்ராஃபிட்டா கிடைக்க போகுது. உடனடி லாபமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, சேல்ஸ் கமிஷன். சேல்ஸ் கமிஷன வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களால வந்து ஒரு டீம உருவாக்க இயலும். ஒரு 5 பேர் அடங்கிய ஒரு குழுவ உருவாக்கி, அந்த குழுவ வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? சேல் பண்றதுக்கு வந்து அதாவது விற்பனை செய்றதுக்கு வந்து வழிநடத்த போறோம். கைட் பண்ண போறோம். லீடர்ஷிப் தலைமைத்துவம். சரியா? ஸோ நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? ஒரு ஒரு டீம உருவாக்கி, அந்த டீம வந்து சேல் பண்றதுக்கு இப்ப சொல்லுவோமே ஒரு ஒரு 5 பேர் அடங்கிய ஒரு குழுவ நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அந்த குழுவ வந்து 10,000 ஒவ்வொரு ஆளுமே ஒரு 10,000, 10,000 சேல்ஸ் பண்றதுக்கு நீங்க கைட் பண்றீங்க, வழி நடத்துறீங்க. ஸோ அந்த 5 பேருமே ஆளுக்கு 10,000 படி செய்யும் போது ஒரு 50,000 நடக்குதுன்னு சொன்னா, அதுல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இது இல்ல மெத்தட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல ஒரு 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்னா உங்களுக்கு ரூ. 5,000 டிஸ்கவுண்டா வரப்போகுது. அவங்க செஞ்ச அந்த ரூ. 50,000 சேல்ஸ்ல நீங்க அவங்கள வழி நடத்திருக்கீங்க. நீங்க கைட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அதன் மூலமா உங்களுக்கு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு கமிஷனா கம்பெனி அதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஒரு கமிஷன் தர போறாங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் போட்டிருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க நீங்க உங்களோட நீங்க சேல் பண்ணக்கூடிய இதுல இருந்து உங்களுக்கு உடனடி லாபம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு டீம உங்களால வழிநடத்த முடிஞ்சா, அதன் மூலமாவும் சேல்ஸ் கமிஷன் உங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சரியா? ஓகே. ஸோ இந்த சேல்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, குறைஞ்சது உங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் குறைஞ்சது 10,000த்துல தொடங்கி 2,00,000 வரைக்கும் உங்களுக்கு ஏர்ன் பண்ண முடியும். சரியா? ஸோ இதுக்கு எப்படி இந்த இன்கம் ஏர்ன் பண்றன்ற மெத்தட் எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நாங்க உங்களுக்கு அதுக்கான ட்ரெய்னிங்ஸ தருவோம். சரியா? ஓகே. ஸோ இத தாண்டி என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எபெக்ஸோரா கம்பெனில இத தாண்டி உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னா, ஸ்டேஜ் ரெகக்னிஷன். சரியா? உங்களுக்கு வந்து கம்பெனில வந்து ரெகக்னிஷன் உங்களுக்கான ஒரு நீங்க இதில அச்சீவ் பண்ணும்போது அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஃபாரின் டூர். நீங்க வந்து இலவச வெளிநாட்டு சுற்றுலா பயணங்களுமே உங்களுக்கு செல்ல முடியும். நீங்க உங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணி உங்களோட ஃபேமிலிஸையும் கூட்டி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸோட உங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணம், இலவச வெளிநாட்டு சுற்றுலா பயணங்கள் செல்ல முடியும். சரி, அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டேஜ் ரெகக்னிஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். நான் எபெக்ஸோரால லாஸ்ட்டா நடந்த அ வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கும். ஸோ லாஸ்ட் இயர் நடந்த ரெகக்னிஷன்ல எனக்கு கிடைச்ச அ அவார்ட் இது. சரியா? ஓகே. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா, டீம் மெம்பர்ஸ் ஸோ அவங்களுக்கு அவங்க டோட்டலா எவ்வளோ இன்கம் எடுத்தாங்களோ, அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அவார்ட்ஸ் இது வந்து கொழும்புல டயமண்ட் க்ரவுன் ஹோட்டல்ல வந்து நடந்திருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு டீச்சர். அவங்க பார்ட் டைமா இந்த பிசினஸ் செய்து இந்த இன்கம் இப்ப இத விட கூட இது வந்து லாஸ்ட்டா ப்ரோகிராம் நடந்த டைம் அவங்க ஏர்ன் பண்ணின இன்கம். இவங்க ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டூடண்ட்ஸ். சரியா? இவங்க ஏர்ன் பண்ணின லாஸ்ட் இயர் அந்த அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட். ஸோ இது வந்து ஓவராலா எங்களோட டீம் போன வருஷம் எங்களோட டீம்ல டோட்டலா இன்கம் ஏர்ன் பண்ண வந்த லீடர்ஸ் எல்லாருமே நாங்க லாஸ்ட்டா எடுத்த ஃபோட்டோ இது. பாருங்க எல்லாருக்குமே சர்டிஃபிகேட், அவார்ட்ஸ் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஸோ இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, கம்பெனியால ஃபாரின் டூர் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 3 வீக்ஸ் தான் இருக்குது. பாலி டூர். சரி இந்தோனேஷியா, பாலிக்கு போறதுக்கான இதுக்கு முதல் அ பேங்காக் டூர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில தான் நான் டிக்கெட் வின் பண்ணி என் ஃபேமிலியோட போயிருந்தேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மலேசியாக்கான டூர் போன இயர் போயிருந்தாங்க. அச்சீவ் பண்ணி டிக்கெட் வின் பண்ணி. இப்ப இந்த இயருக்கு வந்து பாலிக்கு டூர் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
இது வந்து நீங்க டிக்கெட் வின் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃப்ரீயா பாலிக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் எபெக்ஸோரா கம்பெனில இருக்குது. இது உங்களுக்கு மேலதிகமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். சரியா? அப்ப உங்களுக்கு ஏன் நீங்க படிச்சுட்டு இருக்கும்போதே எபெக்ஸோராவை சூஸ் பண்ணலாம் என்று சொன்னா, ஒன்று வந்துங்க ஃப்ளெக்சிபிள் டைம். சில சில வேலைகள் வந்து உங்களுக்கு இன்ன டைம் தான் செய்யணும்னு இருக்கும். பட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்டாக இருக்கலாம், ஏ லெவல் ஸ்டூடெண்டாக இருக்கலாம். நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகணும், வீட்டை வந்தால் படிக்கிறதுக்கு டைம் ஒன்று ஒதுக்கணும். அப்போ எபெக்ஸோட பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டைம். சரியா? நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டைம். இப்போ நாங்கள் முழு நேரம் 24 மணி நேரம் படிச்சுட்டு இருக்க போகிறதும் இல்லை. விளங்குதா? ஸோ உங்களுக்கு அதுக்கான இதுகள் இருக்குதுன்ற. ஏன்னா உண்மைக்கும் நான் யூனிவர்சிட்டி படிக்கிற காலத்துலலாம் நிறையவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு இன்கம் இல்லாமல். ஏன்னா நார்மலாக எங்களுக்கு வந்து பேர்சரி இது தருவாங்க. 3900 எனக்கு கிடைச்சு நல்ல ஞாபகம். பேர்சரி காசு 3900 கிடைக்கும். அதை எடுக்கிறதுக்கே நாங்கள் லைன்ல நின்று சைன் பண்ணி, அதுவும் எவ்ரி மந்த் வராது. சில டைம்ல வந்து பிந்தி அப்படிதான் வரும். ஏன்னா அந்த காசு எங்களுக்கு அவ்வளோ பெருசா இருக்கும் அந்த காலப்பகுதியில். அவ்வளோ செலவுகள் இருக்கும் தானே. அப்போ நான் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது அந்த எவ்வளோ இதில் சில இதுகளில் சேருவேன், ஜாயின் பண்ணுவேன். அது சில ஃபேக்காக இருக்கும். இப்படி இப்படி நிறைய ஏமாந்தது தான் மிச்சம். நான் எவ்வளோ கவலைப்பட்டிருக்கேன். என்னடா நமக்கு படிக்கக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நிறைய தேடின காலங்கள் இருக்குது. சரியா? உங்களுக்கு இன்னைக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களோட கையில வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லும்போது நீங்க எல்லாமே உண்மைக்குமே பிளஸ்டான பீப்புள். ஸோ உண்மைக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் டைம். சரியா? நீங்க வந்து உங்களுக்கு விருப்பமான டைம் நீங்க ஏர்லி மார்னிங் எழும்பி டைம் ஒதுக்கி ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு ஒரு நைட் தூங்குறதுக்கு முதல் டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஒர்க் பண்ண போறீங்களா? ஈவினிங் டைம் நீங்க டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறீங்களா? நீங்க வடிவா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை நீங்க எடுத்து செய்து கொள்ளலாம். அடுத்தது உங்களுக்கு வீக்குக்கு இன்கம் ஏன்னா வீக்லி இன்கம் ஏன்னா எவ்ரி வீக் நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இன்கம் வரும். அடுத்தது ஒர்க் ஃப்ரம் எனிவியர். இப்போ நீங்கள் என்னது வீட்டில் இருந்தால் நீங்கள் இப்போ சொல்லுவோமே யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு ஆள் வெக்கேஷனுக்கு வீட்டை வந்திருக்கிறீங்கன்னா வீட்டில் இருந்தும் ஒர்க் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறீங்கன்னா ஹாஸ்டலில் இருந்தும் ஒர்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் இப்போ உங்களோட யூனிவர்சிட்டியால் ஏதாவது டூர் போயிருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஒர்க் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸ். சரியா? எங்களுக்கு ஃபோன் மட்டும் போதும். எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபோன் மட்டும் போதும். நாங்கள் எந்த இடத்துல இருந்தும் ஒர்க் பண்ண முடியும். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது உண்மையிலேயே வந்து சரி இப்போ மெட்டமெட்டாக்கலன்னு சொன்னாலும் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், காசு இருக்கும். அதை வச்சு வேறு ஏதாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் செய்துட்டு போகிறது. ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே அவங்க கஷ்டப்படுறாங்க. இதுக்குள்ள போயிட்டு நீங்கள் இவ்வளோ லட்சம் போட்டு ஜாயின் பண்ணுங்க, இத்தனை லட்சத்தை கொண்டு வாங்க என்று சொல்றதுக்கு என்ன யோசிக்கணும். நாங்கள் உண்மையிலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்டார்ட் பண்ணி உங்களோட லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களோட நாலேஜ் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஹாஸ்டலில் இருப்பீங்க. உங்களோட சாப்பாட்டு விஷயங்களை நீங்கள் நிறைய இதுகள் இருக்கும். ஏன்னா ஹெல்த் ரீதியான நிறைய விஷயங்களை நான் கவனிக்க மாட்டேன். இப்போ கேன்டீன் சாப்பாடு அது அப்படி சில விலங்களுக்கு நல்லா இருக்குது, அதுங்கிற உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாது. நாங்கள் இப்போ படிக்கிறது அவசரத்தில் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். எங்களுக்கு அரைவாசி பேருக்கு என்னென்னு சொன்னால் எங்களோட ஆரோக்கியம் தொடர்பான நாலேஜ் இல்ல. உண்மைய சொல்ல போனோம்னா, என்ன சாப்பாடு சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, இந்த சாப்பாடுகள் போய் எங்களோட உடம்புல என்ன விஷயத்த செய்யுது, இந்த மாரி எங்களுக்கு நாலேஜ் இல்ல. ஆனா இன்றைக்கு அபெக்ஸோரால வேலை செய்ற ஒவ்வொரு நபர்களுக்குமே, அவங்களோட ஆரோக்கியம் தொடர்பா அவங்க என்ன சாப்பிடணும், அவங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்களோட உடம்புல போய் என்ன செய்யுதுன்ற நாலேஜ் இருக்குது. சரி அண்ட் மைண்ட் ரிலேட்டடான விஷயங்கள். இப்ப நிறைய பேருக்கு மன அழுத்தம், என்ன ஸ்ட்ரெஸ். ஸோ எபெக்ஸோரா பிசினஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் பிசினஸ் மட்டும் சொல்லி தரல. அண்ட் ப்ராடக்ட்ஸ் நாலேஜ் மட்டும் சொல்லி தரல. ஸ்பெஷலா எங்களோட டீமை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ரிலேட்டடான ட்ரைனிங்கள், மைண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மன அழுத்தத்துல இருந்து நாங்க எப்படி வெளிவாரது, எங்களோட பிசினஸ்ல நாங்க சக்சஸ் ஆகுறதுக்கு எங்களோட மைண்ட் எப்படி பயன்படுத்துறது, எங்களோட பர்சனல் லைஃப்ல நாங்க சக்சஸ் ஆகுறதுக்கு எங்களோட மைண்ட் எப்படி பயன்படுத்துறது, இந்த மாதிரியான ட்ரைனிங்களுமே தான் நாங்க கொடுக்குறது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்றதன் மூலமா உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட நாலேஜ், அறிவு, அதே மாதிரி உங்களோட மைண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் உங்களால வளர்த்துக் கொள்ள முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில். சரியா? உங்களோட தலைமைத்துவ பண்புகள். ஓகேவா? இப்ப யூனிவர்சிட்டி பிள்ளைகள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு போய் ஒரு பிரசன்டேஷன் செய்யுங்கடா பயம். என்ன பிரசன்டேஷன் வந்து செய்யுங்கடா பயம். டக்குனு திடீரென்று உங்களுக்கு இவ்வளோ பேருக்கு முன்னுக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுங்கடா பயம். ஸ்டேஜ் ஃபியர் இந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூலமா இதுல வந்து நீங்க உங்களோட நிறைய திறமைகளை வெளியில கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்க ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாம் செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற பயம் வெளியில போகும். சரியா? நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இங்க லேர்ன் பண்ண கிடைக்குது. இல்லைங்க நீங்க லேர்ன் பண்றதன் மூலமா உங்களுக்கு உங்களோட தேடல் என்ன நிறைய விஷயங்கள் தேடி கற்றுக்கொள்றதன் மூலமா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்தாலுமே அது அது தொடர்பாக உங்களால நல்லா கதைக்க முடியும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும்.
சரியா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது நீங்க எபெக்ஸோரா பிசினஸ சூஸ் பண்றதன் மூலமா உங்களுக்கு இதெல்லாமே கிடைக்கும். சரியா? ஓகே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் தான் முக்கியமானது. இதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களோட லீடர்ஸ் எபெக்ஸோரா பிசினஸ் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிற எங்களோட லீடர்ஸ் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதுக்கு இருக்கிறாங்க. கிஷோர் பாரதி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃபர்ஹாத், அடுத்தது பவித்ரா, ஓகே கிஷோர் பாரதி இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஏஎல் எடுத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏஎல் செய்யும் போதே அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிஷோர் பாரதி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ள கொஞ்சம் குயிக்காக ஷேர் பண்ணுங்க. ஹாய் அக்கா, நான் கதைக்கிறது கிளியரா விளங்குதா? ஓம் கிளியர் கிஷோர். அந்த ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணுவீங்களா? நான் க்ளோஸ் பண்ணவா? ஓம் நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகே, ஹாய், குட் ஈவினிங். ஐம் கிஷோர் பாரதி கிரிபாபு. நான் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து மில்லியனர் கிளப் லீடரா வந்து நான் இதுக்குள்ள பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்ப என்னுடைய போது எனக்கு 18 வயசு. சரி, ஏ லெவல் செகண்ட் கட்ட ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து அதுக்குமே நான் இந்த பிசினஸ் எனக்கு கேட்கல. என் சிஸ்டருக்கு தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் கேட்டது. பட் அதுக்கு பிறகு அவா வேணாம்னு சொன்னதுக்கு பிறகு நான் இந்த பிசினஸ்க்கு ஜாயின் பண்ணேன். சரி, அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எங்களை சுத்தி இருக்கும். நாங்கள் எதை சூஸ் பண்றோம்ன்றதை பொறுத்து தான் எங்க லைஃப் ஸ்டைல் எப்படி சக்சஸ் நோக்கி போறதும் போகாததும் எங்களோட ஹிலான் இருக்கு. சரி, அன்னைக்கு வந்து நான் 18 வயசுல நான் இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள். என்ன, ஒரு ஸ்டூடெண்ட் அதுவும் ஸ்ரீலங்கால ஒரு பார்ட் டைம் ஜாப் நாங்க செய்யறோம்னு சொல்லி சொன்னா ஸ்கூல் சொசைட்டியை நாங்க ஃபேஸ் பண்ணணும். அதே நேரம் ஃபேமிலி எங்களை சுத்தி இருக்கிற ஆக்கள். சரி, இப்படியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் கடந்துதான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ரீலங்காட்ட சிச்சுவேஷன் ஏன் ஃபாரின்ல வந்து பார்ட் டைம் ஜாப் செய்யறது வந்து அது கேஷுவல். பட் ஸ்ரீலங்கால ஒரு ஆள் ஒர்க் பண்ணினோம் படிச்சு கொண்டேன்னு சொல்லிச்சுன்னா என்ன சம்டைம்ஸ் சீப்பா தான் நினைப்பினேன். பட் நான் இந்த பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஒரே ஒரு நோக்கம், சரியா, எனக்கு வந்து பிசினஸ்ல நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே நேரம் எனக்கு ஒரு ஆர்வம். சரியா, ஏன் நான் பண்ணி இருக்கோம் ஒரு பிசினஸ் இருக்குது. நாங்க படிக்கிற காலத்துல எல்லாத்தையும் பழக்கமும் என்ன போன தந்து உட்கார்ந்து ஒரு கான்டெக்ட். சரி, அந்த அந்த கட்டமையை செய்யணும். கிளியரா இருக்கா? கிஷோர் பாரதி கொஞ்சம் கிளியர் இல்ல, உங்களோட லைன் பிரேக் ஆகி வருது. அக்கா, இப்ப கிளியரா இருக்கா? ஓகே, கண்டினியூ பண்ணுங்க பாப்போம். ஓகே. அப்ப நான் அன்னைக்கு இந்த பிசினஸ் வந்து நான் கையில எடுத்ததால வந்து கிஷோர் கிஷோர் கிளியர் இல்ல உங்களோட லைன். ஆயிருக்கு. சரியா, நான் இன்றைக்கு 1,90,000 இங்கம் ஏர்ன் பண்ணிருக்கிறேன். ஓகேவா? இப்ப கிளியரா? கிளியர் இல்ல கிஷோர். ஓகே அக்கா, இப்ப கிளியரா இருக்கு. நீங்க மழை பெய்தது சோ அதால எதுவும். ஓகே, அப்படின்னா நான் நெக்ஸ்ட் ஃபர்ஹத் கொடுக்கவா? கொஞ்சம் நீங்க கவரேஜ் இருக்க பாருங்க. ஓகே ஓகே கிஷோர். ஃபர்ஹத், உங்களுக்கு அன்மியூட் பண்ணே இல்லமா இருக்க பாருங்க. ஓம் சிஸ், கிளியரா பேசுறது? ஓ கிளியர். ஷேர் பண்ணுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல். நான் ஃபர்ஹத் பேசுகிறேன். நான் வந்து எபிக்ஸோரால் ஜாயின் ஆகி மோர் தென் 6 மந்த் ஆகுது. நான் வந்து ஏ லெவல் செகண்ட் இயர் செஞ்சு கொண்டிருக்கேன். அதாவது நான் ஜாயின் ஆன வந்து ஏ லெவல் ஃபர்ஸ்ட் இயரில் நடுப்பகுதியில் நான் ஜாயின் ஆன இந்த எபிக்ஸோரா பிஸ்னஸில்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்ல இருக்கணும். என்னன்னா வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஒரு ப்ரோ மெசேஜ் போட்டிருந்தாரு. அதாவது செட் பாக்ஸில் வந்து இது ஃபேக் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்த டவுட் வந்து நியாயமான டவுட் தான். ஏன்னா வந்து நானும் இந்த இந்த பிஸ்னஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள அந்த ஒரு நோக்கத்தோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். இதை சொல்றதுக்கு வெக்கம் இல்லை. ஏன்னா இதை சொல்லத்தான் வேணும். வேண்டா இப்போ ஒரு புது பிஸ்னஸ்ல ஜாயின் ஆகக்குள்ள வார எல்லாருக்கும் வார ஒரு டவுட் தான் எனக்குமே வந்தது. ஸ்கேம் அரிக்குமோ, என்ன நடக்க போதோ ஏதோ ஒன்று பயத்துல வந்து சும்மா நார்மலா ஜாயின் ஆனேன். எனக்கு ஆரம்பத்திலேயே வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யணும், ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஃபினான்ஷியலாங்கிறது வந்து என்ன நோக்கம். அதோட வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் இருக்கணும் மட்டும் சின்ன வயசுலயே ஒரு 15-14 வயசுல இருந்தே எப்படி அந்த நோக்கம் வந்ததுன்னா வீட்டு சுச்சுவேஷனால வந்த நோக்கம் தானே அது. வீட்டு வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களுக்குள்ள நம்மளும் ஃபினான்ஷியல் ஒரு சின்னதாக சப்போர்ட் ஒன்று தருவோமே அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து எனக்கு அன்னரமே இருந்தது. ஸோ அந்த நோக்கத்தால் வந்து நான் சும்மாவே டிக்டாக் வழியாக வர நம்பர்ஸ்ல எல்லாம் கண்டெக்ட் பண்ணிட்டு போய் என்ன டீட்டெயில் கேட்கறது. பட் அதை கண்டினியூ பண்றல. அப்படி வந்து நுசுவா சிஸ்டரை கண்டெக்ட் பண்ணி தான் இந்த எபிக் சோரா பிஸ்னஸுக்குள்ள வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸுக்குள்ள வரக்குள்ளேயோ ஸ்கேம் அரிக்குமோ, இல்லை நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, கேஷ் ஆன் டெலிவரி இல்லை, ஸோ ஸ்கேம் அரிக்குமோன்ட்டு பயந்து தானே அந்த பிஸ்னஸுக்குள்ள வந்தேன். பட் மாஷா அல்லாண்டு இப்போ வந்து டோட்டல் இன்கம் 1,50,000 மேலே ஏர்ன் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் தான் இந்த எபிக் சோரா. ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு பிஸ்னஸ். இப்போ ருஷானி மிஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூட் ஃபீஸாக இருக்கட்டும், கிளாஸ் ஃபீஸாக இருக்கட்டும், இப்போ எல்லா ஃபீஸும் நானே மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ என் ஃபேமிலி வந்து இப்போவுமே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து என்னுடைய செலவுகளை கழியக்குள்ள அவங்களோட நம்மட வீட்டு சிச்சுவேஷன் கொஞ்சம் என்னால வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டரா ஃபீல் ஆகுது. எந்த செலவுகளை கழிக்கக்குள்ள அவங்கள கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் வீட்டை வந்து ஃபிட் ஆகி கொண்டு போகையில மாதிரி ஏன்டா வந்து ஃபீஸ் வந்து 3,000 மந்த்லி ஃபீஸ், அதோட வந்து டியூட் ஃபீஸ் எல்லாமே ஓவராலா கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கேன் 5,000 மந்த்லி செலவாகக்கூடிய. ஸோ என்ன ஜீரோ வீட்டில் ஜீரோ. நான் எந்த வித பேமெண்ட்டுமே நான் வீட்டை கேட்கறல. ஏன்டா இந்த எபிக்ஸோரா பிஸ்னஸ் வந்தது பிறகு என் ஸ்டடீஸ் அனைத்து எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கேன். அதுக்கு காரணம் இந்த எபிக்ஸோரா பிஸ்னஸ். அப்படி அது அழகான ஒரு பிஸ்னஸ் தான் இது. ஒரு டிரெக்ட் செல்லிங் பிஸ்னஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பெஸ்ட்டான ஒரு பிஸ்னஸ். ஸோ ஸ்கேமாண்டு கேட்குற நானுமே அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு ஆள் தான். ஸோ அழகான ஒரு பிஸ்னஸ் இது. வடிவ செஞ்சு கொண்டு போகலும். அடுத்து வந்து இந்த நோன்பு பெருநாள் ஈத் ஃபெஸ்டிவல் வந்து இந்த எங்களோட வீட்டை வந்து பொதுவாக இதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, கூச்சம் இல்லை. என்னடா பொதுவாக ஒரு ட்ரெஸ் அப்படிதான். இப்போ நாங்கள் ஒரு ட்ரெஸ் எடுத்தா தம்பிக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தா வீட்டை வாப்பா அம்மா வந்து ட்ரெஸ் எடுக்கிறல். ஓ அது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்டா அம்மா வந்து ட்ரெஸ் எடுக்கிறலோ இது வந்து சொல்றதுக்கு கூச்சம் இல்லை. நம்ம ட்ரெஸ் எடுக்கிறல எப்போவுமே அம்மாவும் எடுக்கிறல வாப்பாவும் எடுக்கிறல. ஏன்டா நாங்கள் 3 பேர் வீட்டை, ஸோ 3 பேருக்குமே 3 பாய்ஸ் 3 பேருக்குமே அவங்களோட காசுல ட்ரெஸ் எடுத்து தந்துடுவாங்க. அவங்க எடுக்க மாட்டான். ஸோ இந்த வருஷம் வந்து என் அம்மா வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டா. என்னோட வந்து அம்மாவுக்கு வந்து 10,000ல நான் ஹபாய் எடுத்து கொடுத்தேன். அதுல எனக்கும் சந்தோஷம். என் அம்மா வந்து லைஃப்லயே 10,000ல ஹபாய் போட இல்லை. என் அவ வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து ஒரு 2,000 1,500 அப்படிக்குள்ள ஹவாய் போட்டதுக்கு என் அம்மாவுக்கு இது ஒரு வீண் செலவா இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. என் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுக்கணும், நான் பிசினஸ் செய்யறேன்தானேங்கிறதுக்காகவே என் அம்மாவுக்கு வந்து 10,000ல ஹபாய் வாங்கி கொடுத்து நானாக்கு வந்து நல்ல ரிச்சான ட்ரெஸ் எடுத்து கொடுத்து, தம்பிக்கு எடுத்து கொடுத்து, பாப்பாக்கு எடுத்து கொடுத்து, அல்ஹம்துலில்லாஹ்ண்டு அந்த ஈத்தை வந்து வேற லெவலா நான் இந்த எபிக் சோரா பிஸ்னஸ் மூலமா கொண்டு வந்தேன். அப்படியான ஒரு அழகான ஒரு பிஸ்னஸ் அந்த எபிக் சோரா. மாஷா அல்லாஹ். இனியும் என் லைஃப்ல வந்து இந்த எபிக் சோரா எப்பவுமே கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்பவும் கை கொடுக்கும், லைஃப்ல எப்பவுமே கை கொடுக்கும். நம்ம சொல்லப்போனா நம்ம மவுத்தாகிற வரைக்கும் இந்த பிஸ்னஸ் வந்து நமக்கு கை கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படிதான ஒரு பிஸ்னஸ், அழகான ஒரு பிஸ்னஸ். இன்ஷா அல்லாஹ் வரப்போற நான் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் படிச்சு கொண்டிருக்கேன். ஆகஸ்ட்ல வந்து எனக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ எல்லாருமே எனக்கு ப்ரே பண்ணி கொள்ளுங்க. நான் என் ட்ரீம் வந்து யூனிவர்சிட்டி போகணும், அங்கே போய் இந்த பிஸ்னஸ் வேற லெவலாக கொண்டு போகணுங்கிற நிறைய ஐடியாஸ் இருக்கு. அதுக்கு எல்லாருமே எனக்கு கட்டாயம் ப்ரே பண்ணுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்ண்டு. அதோட வந்து ஆஃப்டர் லெவல் AA செய்ய இருக்கேன். ஸோ AA ஓவராலாக வந்து 1 lakh ப்ளஸ் செலவாகும். ஸோ 1 lakh ப்ளஸ் நான் எந்த ஓன் சேலரி மூலமா எபிக்ஸோ எனக்கு தந்த ஓன் சேலரி மூலமா நான் செய்யணும்ங்கிற ஒரு ட்ரீமோட இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் அதையும் நான் சக்ஸஸ் ஆகுவேன். இந்த பிக்ஸோரா இன்னும் நிறைய ட்ரீம்ஸ் எனக்கு இருக்கு. எல்லாமே நான் வந்து இந்த பிக்ஸோரா பிஸ்னஸ் மூலமா ஃபில் பண்ணிக்கணும்னு நம்புறேன். அண்ட் என் செஷன் அண்ட் டாக் என் பண்றேன். அதோட இந்த சான்ஸ் எனக்கு தந்த ருஷானி மிஸ்ஸுக்கு ஜிசாக்கல்லாஹ் ஹைரன். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.
தேங்க்யூ ஃபார்கர், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணணும், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் என்டர் ஆகணும்னு சொல்லி நானுமே விஷ் பண்ணிக்கொள்கிறேன் அண்ட் ப்ரே பண்ணிக்கொள்கிறேன். சூப்பர். அவரோட ஒரு ஹாப்பினஸோட ஹாப்பியான மூமெண்ட். உண்மையிலே அவர் சொன்ன விஷயங்கள் நானுமே என் லைஃப்பில் பார்த்துருக்கிறது. அது அநேகம் எல்லாரோட லைஃப்லேயுமே இருக்கும். அம்மா அப்பா வந்து நமக்கு ட்ரெஸ் எடுத்து தரையில, முக்கியமாக ஃபெஸ்டிவல் நாளையில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி என்று சொல்லும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க. ஆனா நாங்க சொந்தமா இன்கம் ஏர்ன் பண்ண காலப்பகுதியில் எல்லாமே எனக்கு ஒரு கட்டத்துல நான் என்ன செய்வேன்னு சொன்னா, எனக்கு ஒவ்வொரு மந்த் இன்கம் வரும்போதும் நான் போயிட்டு வீட்டு எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுப்பேன். அந்த ஒரு சந்தோஷம் அது ஸ்பெஷல். இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து வர ஒவ்வொரு ஆட்களுக்குமே அது ஒரு வேற லெவல் ஹாப்பினஸா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபர்ஹத். ஃபசோனா. ஸோ ஃபசோனா ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு இதில் அச்சீவ் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். ஃபசோனா அன்மியூட் பண்ணுங்க. ஓம் அக்கா, ஓகே, ஷாப். குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் என் எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ண வந்திருக்கேன். என் பேர் ஃபசோனா. நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் ஃபைனல் இயர், 4th இயர். நான் ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் செமி இந்த ட்ரைனிங் ஒன்று போயிட்டு இருக்கேன். இப்போ நான் ஒரு யோகட் ஃபேக்ட்ரி ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட 6 monthsல எனக்கு ஒரு பேபி ஒன்றும் இருக்கு. நான் வந்துட்டு இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸுக்குள்ளே வந்தது 2024 ஜூலை ஸ்டார்ட்ல வந்துட்டு ஜாயின் ஆகினேன். என்னை ஜாயின் பண்ணி விட்டது ஃபிரோசா சிஸ்டர் தான். அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு தான் நான் இந்த பிஸ்னஸில் ஜாயின் ஆகினேன். ஸ்டார்ட்ல வந்துட்டு அவங்களோட ஸ்டேட்டஸில் இந்த சிம்லோயில் பற்றின ஒரு ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தேன். அந்த டைம் எங்களோட உமாவுக்கு வந்துட்டு மூட்டு வலி இருந்ததால் நான் அதை வாங்குறதுக்காக பார்த்துட்டு விலையை கேட்டு போட்டு விலை கூட இருக்க ஒரு 2000க்கு மேலே தான். அப்போ நான் விலை கூட இருக்கையும் விட்டுட்டேன். அப்போ அதுக்கு பிறகு நான் நினைச்சேன் இந்த பிஸ்னஸில் நாம் ஜாயின் ஆகி நாமளே இதில் ஜாயின் ஆகி அதை அந்த சிம்லோயில் வந்துட்டு உமாக்கு எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம கிடைக்கும். இன்னும் ஒன்று அந்த கம்பெனி ப்ரைஸுக்கே நமக்கு கிடைக்கும் தானே என்று நினைச்சு தான் நான் ஜாயின் ஆகினேன். பிஸ்னஸ் செய்யணுமென்ற நோக்கத்தில் இல்லை, ஒரு சிம்பிள் ஆயில் வாங்குறதுக்காக ஜாயின் ஆகினேன். அதுக்கு பிறகு நானும் அப்படியே அதில் ஜாயின் ஆகி ஃபிரோசா சிஸ்டர் வந்துட்டு என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. அந்த டைம் வந்துட்டு 2024 ஜூலை நான் வந்துட்டு யூனிவர்சிட்டி செகண்ட் இயர் ட்ரைனிங்ல இருந்தேன். அந்த டைம் நான் வந்துட்டு சொந்த ஊர்லயும் நான் ட்ரைனிங்ல இல்லை, மாத்தலையில் ஒரு எக்ஸ்போர்ட் எக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சென்டர் ஒன்றில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படி என்று சொல்லி இருந்த டைம் நான் யோசித்தேன். அப்போ நம்ம இந்த பிஸ்னஸில் வந்துட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் பார்க்கக்குள்ள அப்போ நம்மளோட மக்களுக்கிடையே வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொண்டுட்டு போனால் நிறைய சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி நானும் வந்துட்டு இந்த பிஸ்னஸை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணினேன். அந்த டைம் வந்துட்டு நான் அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் ஸ்டேட்டஸ் போட்டு அங்கே வெளியூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ரிசர்ச் சென்டரில். அப்போ அவங்ககிட்ட நேரில் பேசி அப்படி இப்படி எல்லாம் வந்துட்டு நான் ஆர்டர்ஸ் எடுப்பேன். ஆர்டர்ஸ் எடுத்து அந்த டைம் வந்துட்டு ரிஷியோயிலும் எடுத்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த டைம் அந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கு எனக்கு நல்லமா இருந்துச்சு. அப்போ நான் இந்த ஃபீட்பேக்கை மக்கள்கிட்ட சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்டே எல்லாம் சொல்லி நான் ஆர்டர்ஸ் எடுத்தேன். அந்த டைம் வந்துட்டு யூ ஷாப்பையும் வந்துட்டு நான் ஈஸியாக 250 ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்துட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் போட்டால் போதாவே, அப்போ நமக்கு கீழே டீம் பில்ட் பண்ணி நம்ம இன்கம் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சு. அந்த டைம் வந்துட்டு நான் ரிக்ரூட்மெண்ட் போஸ்ட்டுகளை போட்டு டீமும் எடுத்தேன், டீமும் பில்ட் பண்ணி அப்படியே போயிடுச்சு. அப்போ நவம்பர் ஸ்டார்ட்ல 2024 நவம்பர் ஸ்டார்ட்ல வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துச்சு 10,000. நான் நினைக்கவே இல்லை இந்த பிஸ்னஸ் வந்துட்டு பொய்யா இருக்குமோ, ஹராமோ ஹலாலோ அப்படியெல்லாம் நான் நினைச்சு பயந்துதான் இந்த பிஸ்னஸுக்குள்ள வந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் இன்கம் பார்த்த உடனே எனக்கு ஃபுல் ஹாப்பி, அல்ஹம்துலில்லாஹ்ண்டு ஃபுல் ஹாப்பியா இருந்துச்சு. நான் நினைக்கவே இல்லை இப்படி ஒரு இன்கம் ஒன்று எடுப்பேன்னு சொல்லி. அந்த ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு அந்த 10,000 வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த யூனிவர்சிட்டியில வந்துட்டு சாப்பாட்டு செலவு, அந்த டியூட்ஸ் அடிக்கிறது, போட்டோ காப்பி பண்றது, அந்த விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. உமா அப்பாவும் சல்லி தருவாங்க, இருந்தும் நம்மோட சல்லியில செலவழிக்கக்குள்ள அது ஒரு வேற லெவல் ஹாப்பி தான். அதோட 2025 ஜனவரி எனக்கு வெட்டிங்கும் வச்சிருந்தாங்க. அந்த டைம் வெட்டிங் செலவுகளுக்கும் நான் எந்த சல்லியிலையும் நான் வீட்டை உமா அப்பாவுக்கு கொடுத்தேன்.
கொடுத்து அவங்களுக்கும் ஒரு நான் ஹெல்ப்பா இருந்தேன். அப்படியே ஒவ்வொரு வீக்கும் எனக்கு ரிக்ரூட்மெண்ட் ஆக்களும் எனக்கு டீம் வந்துட்டு கூடி கூடி போக போக எனக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு ஒவ்வொரு வீக்கும் வர தொடங்கிட்டு 10,000 20,000 அப்படி ஒவ்வொரு வீக்கும் வர தொடங்கிட்டு. அப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கக்குள்ளதான் எங்களோட வாப்பாக்கு பர்த்டேயும் வந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, வாப்பாக்கு ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கி கொடுக்கணுமெண்டு. அதால எங்க வாப்பாட பர்த்டேக்கு நான் ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்று சர்ப்ரைஸா வாப்பாக்கு தெரியாமலே நான் ஸ்மார்ட் போன் ஒன்று கிஃப்ட் பண்ணினேன். அதெல்லாம் வந்துட்டு வேற லெவல் சந்தோஷம், வாயில சொல்ல இயலாது. எல்லாருக்கும் ஆசை இருக்கும் உமா வாப்பாக்கு செய்யணுமெண்டு. அது மாதிரி நான் வாப்பாக்கு வாங்கி கொடுத்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அதே டைம்ல உமாக்கு என்ன சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சு உமாக்கு வந்துட்டு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். ஹபாயா மெட்டீரியல் அப்படி எடுத்து கொடுத்தேன். அதோட சேர்த்து எனக்கு ஒரு ஜிப்ஸ் இயரிங் போடணும்ன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. உமாப்பட்ட நம்ம கேட்கலாதே, அந்த தங்கம் வாங்குற அளவுக்கு பணம் இருக்குமா இல்லையான்னு நம்ம தெரியா. அதால எனக்கு ஆசை இருந்துச்சு. அதையும் நான் எபெக்ஸோரா இன்கம் மூலம் நான் வந்துட்டு இந்த ஜிப்ஸ் இயரிங்கையும் வந்துட்டு வாங்கினேன். அல்ஹம்துலில்லா. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்துட்டு நான் இந்த எபெக்ஸோரா இன்கம் மூலம் வாங்கினேன். இப்ப அல்ஹம்துலில்லாண்டு இப்ப இந்த டோட்டல் இன்கம் வந்துட்டு 9 லட்சம் 9 லட்சத்துக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கி. அல்ஹம்துலில்லாண்டு நான் இந்த யூனிவர்சிட்டி படிப்பையும் பார்த்துக்கிட்டு என் ஃபெமிலியையும் மேனேஜ் பண்ணிட்டு நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். யூனிவர்சிட்டியிலையும் வந்துட்டு நிறைய அசைன்மெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன், செமஸ்டர், மிட் எக்ஸாம் அப்படி நிறைய இது இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் வந்துட்டு எபெக்ஸோரா பிஸ்னஸை வந்துட்டு விடலை. நான் வந்துட்டு டைமை வந்துட்டு மேனேஜ் பண்ணி தான் செய்வேன். யூனிவர்சிட்டியில ஹாஸ்டல்ல இருந்துட்டு டைமை மேனேஜ் பண்ணி டு-டூ லிஸ்ட் போடுவேன். இன்றைக்கு நம்ம இந்த வேலை செய்யற இந்த வேலை செய்யற அப்படின்னு சொல்லி நான் டு-டூ லிஸ்ட் போட்டு தான் நான் வந்துட்டு இது செஞ்சுட்டு இருந்தேன். இது சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. அடுத்து வந்துட்டு இப்ப செமஸ்டர் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரிலீஃப் ஆகணும் இருக்கும் நமக்கு, எங்க சரி போகணும் அப்படின்ட்டு. நான் வந்துட்டு என்ன செய்வேன்டா, அந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்ச பிறகு இது எபெக்ஸோரா பிஸ்னஸ் ப்ராடக்ட், அந்த ஃபீட்பேக்ஸ் அதெல்லாம் வந்து எடிட் பண்றதுலதான் கூடிய கவனம் செலுத்துவேன். அது ஒரு இன்ட்ரெஸ்டான வேலை எனக்கு, அந்த எடிட் பண்ற விஷயங்கள். அதால இந்த எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சா அந்த வேலையை நான் செய்வேன். என்னட்ட எல்லாரும் கேட்பாங்க, படிப்பையும் பார்த்துக்கிட்டு ஃபெமிலியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு எப்படி இது பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு எப்படி உன்னால மேனேஜ் பண்ண எழுதுண்டு. நான் சொல்லுவேன், இந்த பிஸ்னஸ் செய்யறதுக்கு படிப்பும் எதுவும் வந்துட்டு தடை இல்லை. நம்ம எல்லாம் வந்துட்டு பொறுமையா இருந்து செஞ்சோம்னா எல்லாம் நமக்கு சக்சஸ் ஆக முடியும். ஆனா எனக்கு உண்மையாவே படிப்பையும் பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸையும் செய்யறது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தான் இருந்துச்சு. நான் டைமை வந்துட்டு மேனேஜ் பண்ணி செய்யறதால உண்மைக்கும் கஷ்டமாவே தெரியல. நான் முடிச்சு கொள்றேன். கடைசியா நான் ஒரு கோட்ஸ் பார்ப்போம். படிக்கிறவனாக இருந்து சம்பாதிக்கிறவனாக மாறும் பயணம் தான் வாழ்க்கையின் உண்மையான மாற்றம். அந்த மாற்றத்தை வந்துட்டு நான் இந்த லைஃப்ல உணர்ந்தேன். இப்படியே பேசிட்டு போனா நிறைய டைம் போதாது. இதோட நான் முடிச்சு கொள்றேன். எல்லாருக்கும் ஜஸாக்கமுல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஃபசோனா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பவித்ரா, இவங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட நாங்கள் செஷனை கம்ப்ளீட் பண்ணுவோம். உங்களுக்கு யார் லிங்க் தந்தாங்களோ, இந்த சேட்டில் யாருமே நம்பர்ஸ் போட வேணாம் சரியா, ஃபோன் நம்பர்ஸ்கள் போடுறீங்க, யாருமே நம்பர்ஸ் போட வேணாம். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு யார் இந்த லிங்க் தந்தாங்களோ அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க சரியா. நீங்கள் அவங்க மூலமாக கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு யாராவது லிங்க் அனுப்பியிருப்பாங்க தானே, அவங்க மூலமாக கண்டெக்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. யாரும் சேட்டில் வந்து உங்களோட நம்பர்ஸ்கள் ஷேர் பண்ணி செய்ய வேணாம் சரியா. பவித்ரா, ஓகே, நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஓகே, குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ நான் வந்து பவித்ரா. ஃபர்ஸ்ட் எந்த ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் சொல்கிறேன். நான் வந்து வீட்டோட 2வது பிள்ளை. வீட்டில் அக்கா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க. அக்காவும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நானும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். தம்பி A-level மேத்ஸ் படிக்கிறாரு, தங்கச்சி வந்து கிரேட் 10. ஸோ நீங்கள் அதை வந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2 பேர் வந்து யூனிவர்சிட்டி, தம்பி வந்து A-level மேத்ஸ் படிக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது வீட்டை வந்து எவ்வளவோ செலவு இருக்கும்னு சொல்லி. ஸோ வீட்டில் வந்து வேலை அப்படின்னு பார்த்தா அப்பா தான் மெயினாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணதோட செலவு வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அம்மாவும் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணாங்க சரியா. ஸோ இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் நான் வந்து அபெக்ஸோரா வந்து ஜாயின் பண்ணேன்.
அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் அப்படின்னு சொன்னா, இப்ப யுனிவர்சிட்டி நம்ம போற வரைக்கும் எப்படியான ஒரு ட்ரீம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, யுனிவர்சிட்டி போறோம், படிக்கிறோம், நல்ல ஒரு டிகிரி எடுத்துட்டு வெளியே வந்து ஓகே செட்டில் ஆகி ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோட் தான் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அதுதான் இருந்துச்சு. படிக்கிற எல்லாருக்குமே உங்களுக்குமே இப்படிதான் இருக்கும். ஸோ யுனிவர்சிட்டி என்டர் பண்ணதோட உங்களுக்கு வந்து லைஃப் புரிய ஆரம்பிக்கும். என்ன சொன்னா நம்மள இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப நான் இருந்த சிச்சுவேஷனுக்கும் என்னோட ஸ்டைலுக்கும் என்னோட பழக்க வழக்கங்களுக்கும் யுனிவர்சிட்டி வந்து அப்படியே மாறுதலா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இருக்கிற கொலீக்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து எப்படின்னு சொன்னா வித்தியாசமா இருந்தாங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைல், ட்ரெஸ், அவங்க பண்ற எக்ஸ்பென்சஸ், அவங்க யூஸ் பண்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய நம்ம வந்து அவங்கள விட டிஃபரெண்டா இருப்போம். ஏன்னு சொன்னா நம்ம ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து போயிருப்போம். ஸோ நம்மட செலவுகள் வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை விட கேம்பஸ்ல போயிட்டு பார்க்கும்போது என்னன்னு சொன்னா வித்தியாசம், ரொம்பவே வித்தியாசம். ஸோ அந்த டைம்ல நிறைய கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அனுபவிக்கிற விஷயம் ஒன்றுன்னு சொன்னா இந்த உண்டியல் இறங்குறது. சரியா? இந்த உண்டியல் இறங்குறதுன்னு சொன்னா பெரும்பாலும் நான் வந்து இருக்கிறது வந்து மாத்தறை சைட். ஸோ அதனால என்ன சொல்றது, அங்க வந்து புத்திஸ்ட் செரிமனிஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நாங்க உண்டியல் இறங்க வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு உண்டியலும் நம்ம இறங்கலைன்னு சொன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து மணி வந்து கலெக்ட் பண்ணணும். அப்படி கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா ஃபைனா அந்த உண்டியலுக்கு நம்ம எவ்வளவு காசு கொடுக்கணுமோ அதை செலவு பண்ணணும். அது ஒரு செலவு. அடுத்தது வந்து எனக்கு போர்டிங் கிடைக்கல. ஸோ ஐ மீன் ஹாஸ்டல்ஸ் இல்லை. ஸோ போர்டிங் செலவு, சாப்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அங்கனைக்குள்ள ஒரு 30,000 போல வீட்டுல இருந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அடுத்தது வந்து டியூட்ஸ், டெய்லியுமே பிரிண்ட் அவுட்ஸ் இருக்கணும். டெய்லியுமே வந்து கையில தான் இருக்கணும். ஃபண்ட் கலெக்ட் பண்ணணும், ஃபெஸ்டிவல் செய்யணும், அதுக்கு காசு கொடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும், அவங்களோட எங்கேயாவது வெளியே போனா நம்மளும் வாங்கி சாப்பிடணும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணணும். ஸோ நம்ம வந்து அதை வாங்காம இருந்தோம்னு சொன்னா அன்னைக்குல வந்து நம்ம தனிச்சு விட்டுப்பட்டோம். ஸோ இது எல்லாத்துக்குமான செலவு வீட்டுல இருந்து போகும்போது நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, மிகப்பெரிய சுமை அது. நம்மளுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வாங்கி கொடுக்கறது, நம்மள போர்டிங் பாக்குறது, இதுவே பெரிய செலவா இருக்கும்போது அதுக்கு மேலதிகமான செலவுகள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல தான் நான் வந்து எஃபெக்ட்ஸோரால வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் ஏ-லெவல் படிக்கும் போதே நான் வந்து ஏதாவது ஒரு பார்ட் டைம், ஏதாவது ஒரு ஒர்க் செய்யணும்னு நிறைய பார்ட் வந்து ட்ரை பண்ணேன். ஒரிஃப்ளம் ட்ரை பண்ணேன். அதுக்கு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈவன் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் வந்து சரியா அமையல. அதுக்கு பிறகு லாஸ்டா செலக்ட் பண்ணது தான் எஃபெக்ட்ஸோரா. ஸோ இப்போ எனக்கு வந்து இதுல இருக்கிற ட்ரீம் என்னன்னு சொன்னா, எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி என்னது பேரண்ட்ஸை வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறது. அதை விட நீங்க என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா, நம்மட பேரண்ட்ஸ்க்கு அன்லிமிட்டடா நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறதுக்கான அக்சஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்போ வந்து நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு போறீங்க, போனதோட உங்களோட கார்டையோ உங்களோட மணியவோ உங்களோட அம்மா அப்பாவுக்கு கொடுத்து இதை வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து எவ்வளவு வேணாலும் பை பண்ணலாம். அதை வந்து பே பண்றதுக்கு நான் இருக்கேன். நீங்க வந்து மணி பார்க்க தேவையில்லை, அது விட்டு அரௌண்ட் காஸ்ட் பார்க்க தேவையில்லை, உங்களுக்கு பிடிக்குதா எடுத்துட்டு வாங்க, பே பண்ணலாங்கிற அக்சஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் என்னோட மிகப்பெரிய ட்ரீம். என்னன்னு சொன்னா ஃபைனான்சியலா இண்டிபெண்டா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நினைக்க வேணாம், நீங்க வந்து இப்ப இருக்கிறது வந்து ஏ-லெவல், இப்ப நான் வந்து ஓ-லெவல்ல இருக்கேன், இப்போ வந்து யூனிவர்சிட்டி என்டர் பண்ண போறேன், யூனிவர்சிட்டி முடிக்க போறேன், அதுக்கு பிறகு லைஃப் என்ன ஆக போகுது, லைஃப்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க அந்த ஸ்டெப்பை வந்து நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரூ. 500 ஆச்சுக்காக சரி அப்பா அம்மாட்ட ஹெல்ப்புக்கு போயிட்டு நிக்கும்போது அவங்ககிட்ட இல்லாத போது அவங்களோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க எடுப்பீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா என்னைக்காவது உங்களுக்கு தேவை இருக்கிற டைம்ல உங்களுக்கு வந்து தோணும், என்னடா அன்னைக்கே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு வந்து தோணும். ஏன்னா எனக்கும் அப்படி தோணுச்சு. நான் யூனிவர்சிட்டி என்டர் பண்றதுக்கு முன்னுக்கு எனக்கு அஃபெக்ட்ஸ் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரியும். சரியா? தெரிஞ்சும் நான் வந்து என்னது அந்த ஸ்டெப்பை எடுக்கல. அதை வந்து நான் ஃபுல் எஃபோர்ட் போட்டு ட்ரை பண்ணல. சரியா? அதுக்கு பிறகு தான் நான் வந்து அதை ரியலைஸ் பண்ணி இப்ப ஜாயின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா செய்துட்டு போறேன். ஸோ இதுல இருக்கிற நிறைய பேர் என்னது இது வந்து என்னடா இவங்க வந்து இவ்வளவு சொல்றாங்களே, இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்லாம் திங்க் பண்ண வேணாம். இது வந்து ரியாலிட்டி. நான் வந்து பட்டு திருந்தின ஒரு ஆள். சரியா? ஸோ எல்லாருக்குமே வந்து பட்டாதான் விளங்கும் அப்படிங்கிற மாதிரி பட்டு திருந்தின ஒரு ஆள். ஸோ அதனால நீங்களும் இன்னைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா உங்க லீடருக்கு தேங்க் பண்ணிட்டு ஸ்டெப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம்.
தேங்க்யூ பவித்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒவ்வொரு ஆக்களுமே இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு லீடர்ஸுமே வந்து அதாவது ஒரு எங்கள்கிட்ட டீமில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரியா. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு டைம் வந்து லிமிட் இருக்கிறதால தான் நான் ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணியிருந்தேன் சரியா. ஸோ கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட டீமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கிழமையுமே 150 பேர் 200 பேர் வீக்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக இலவசமாகவே உங்களை நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ராடக்ட்ஸ் ட்ரைனிங் வேணுமா, ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எப்படி டெவலப் ஆகணும், மைண்ட் ட்ரைனிங் வேணுமா, பிஸ்னஸ் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்ல. உங்களுக்குள்ள ஒன்றில் சாதிக்கணும்ன்ற முயற்சி இருக்கும், உங்களுக்குள்ள நிறைய கனவுகள் இருக்கலாம். ஸோ அதை அடையிறதுக்கான ஒரு வழி இல்லாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழிகாட்டி உங்களோட லைஃப்பில் கிடைக்காம இருக்கலாம், உங்களோட லைஃப்பில் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுறதன் மூலமாக கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இருக்கிற உங்களோட கனவுகள் அடையிறதுக்கு இது பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன்ற ரீதியில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் உங்களை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்து என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. எபெக்ஸோரால நான் ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எந்த விதமான கவர்மெண்ட் ஜாப்போ எதுக்குமே நான் போகலை. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட நான் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் இதை நான் ஃபாரின் டூர் போயிருக்கிறேன். அடுத்தது வந்து எனக்குண்டு இப்போ சொந்தமாக ஒரு கார் இருக்குது. அதுவும் சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 1.5 கோடி பெறுமதியான கார் சரியா. நான் வாங்கும்போது அது செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினேன். ஆனால் நான் அந்த டைமில் அதோட விலை வந்து கிட்டத்தட்ட 1.5 crore சரியா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வாகனம் வாங்குறது பெருசு இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுற செலவு இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு 5,000 ஓடினதுக்கு பிறகு கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்ணுற சார்ஜ் மட்டுமே வரும் 35,000 40,000. அப்போ யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு வெஹிக்கிள் எடுக்கிறதும் ஓகே, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாமே எங்கள்கிட்ட கையில் காசு இருக்கணும். அது எல்லாமே எனக்கு இன்றைக்கு கிடைச்சது வந்து இந்த எபெக்ஸோரா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க என் தம்பி தங்கச்சி வீட்டை எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுக்கக்கூடிய நிலையில நான் இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு வீட்டை மூத்த பிள்ளை இருந்தாலும் என் ஃபேமிலியை ஃபுல்லாகவே என் கையில் எடுத்து ஒவ்வொரு ஆட்களுக்கும் என்னென்ன விஷயங்கள் செய்து கொடுக்கணும், அமைச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, எனக்கு ஒரு ஆசை என்னென்னு சொன்னால் நான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ட்ரீம் இருந்தால், ஆனால் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் இருக்குது, பட் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் இப்போ இந்த பிஸ்னஸ் மூலமாக நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். கூடிய சீக்கிரம் நான் என் சொந்த ஒரு பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்குள்ளே நிறைய கனவுகள் இருக்கும், அது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண லீடர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் லிங்க் அனுப்பினாங்களோ அவங்க மூலமாக ஜாயின் பண்ணி உங்களோட டீமோட நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த ஒரு ஸ்டார்ட் உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். தேங்க்யூ ஸோ மச்.